ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் இல்லை. நிறைய நியூஸ் மீடியா அதெல்லாம் வந்து அது வந்து தப்பாக ப்ரொமோட் பண்ணது காரணத்தினால நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே வந்து அது ஒரு கேம்பிளிங்கான பிளேஸ், அதாவது ஒரு சூதாட்டமான பிளேஸ். வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதில் போய் ஏதாவது பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். சாதாரண ஆள் வந்து அதுக்குள்ளே போனாங்க அப்படின்னா வந்து நிறைய பணத்தை லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மித்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எண்ணங்கள் மாறிக்கிட்டு வந்தாலும் அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். பட் அதை தாண்டி அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, அதை எப்படி நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம், அதில் நம்ம எப்படி பணத்தை போட்டு நம்ம ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன் வந்து எடுக்கலாம். அதாவது இப்போ நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், தங்கம் வந்து கொஞ்சம் உயருது, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குது, அதை வந்து நம்ம ஜுவல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 யூஸ் கேஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் இருக்க உமன்ஸ்க்குலாம் வந்து கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து பேங்க்கில் போய் எஃப்டி வந்து போடுவாங்க, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து கிடைக்கும். அந்த மட்டும் இல்லாமல் அவங்களோட முதலீடு வந்து அப்படியே வந்து இருக்கும், முதலீடு வந்து லாஸ் ஆகாது. ஆனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து நம்மளோட முதலீடு வந்து லாஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் நம்ம முதலீடு வந்து இரட்டிப்பாகிறதுக்கும் 10 மடங்கு ஆகிறதுக்கும் 100 மடங்கு ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் இதை சொல்லும்போது சரி ஓகே அது தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ நீ சொல்கிறத வச்சே தெரிஞ்சு போச்சுப்பா எனக்கு, இது வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு கேம்லிங் பிளேஸ். வந்து எப்படி நீ வந்து 1 மடங்கு போட்டு 10 மடங்கு வந்து உனக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், அதெல்லாம் எப்படி நடக்கும்? என்ன சாதாரணமாக நீ என்ன ஒரு சும்மா போய் பணத்தை போடுற, அது எப்படி 10 மடங்கு ஆகுது 100 மடங்கு ஆகுதுன்னு நீ சொல்கிற, அதை நான் வந்து நம்பணும், அதை நம்ம போய் பணத்தை போடணும், நான் அவனை பார்த்து லூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட்ஸ் வரலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து ஒரு இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். போக வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து நம்ம ஒவ்வொரு இதுவாக கவர் பண்ணலாம். ஒரு 2 to 3 வீக்ஸில் வந்து நம்ம இந்த ஒரு ஃபுல் வீடியோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு 2 வீக்ஸில், அதாவது ஒரு 14 நாள் 15 நாளுக்குள்ளே நான் இந்த ஃபுல் வீடியோவே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அந்த ஃபுல் வீடியோ முடிச்சுட்டு வேணால் ஃபுல்லாக கேதர் பண்ணி ஒரே வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனில் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. அதாவது உங்களோட பிஸ்னஸை வந்து ஒரு இடத்துல இருந்து நிறைய இடங்களுக்கு மாற்றணும். இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க, அதை இன்னும் ஒரு 2-3 கடை போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது. ஆனால் 2-3 கடை போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு சில பேர் வந்து லோனுக்கு போவாங்க, ஒரு சில பேர் வந்து அவங்கள்ட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதை செல் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்து வந்து போவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட பார்ட்னர்ஷிப் இருந்துக்கிறீங்களா, நீங்கள் ஒரு 50% போடுங்க, நான் ஒரு 50% போடுறேன், வர ப்ராஃபிட்டில் நீங்கள் ஒரு 50% எடுத்துக்கோங்க, நான் ஒரு 50% எடுத்துக்கிறேன், இல்லைனா நான் ஒரு 70% எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு 30% எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது மட்டும் தான் போடுறீங்க, பணம் மட்டும் தான் போடுறீங்க, நான் தான் உழைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டீலிங் பேசிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம புதுக்கடையை ஜாயின் பண்ணுறதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து புதுக்கடை ஜாயின் பண்ணுவோம். அதையே பிக் கம்பெனிஸ், அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா வந்து அவங்க எது மூலியமாக பணம் வாங்குவாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் அதில் ஒரு வழி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம வந்து அதை நம்பி வந்து அந்த கம்பெனியை வந்து நல்ல கம்பெனின்னு நம்பி அதில் வந்து நம்ம பணம் போடுறோம். ஸோ அந்த கம்பெனி வந்து நமக்கு எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுச்சு அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனியோட இன்னைக்கு ஷேர் வேல்யூ வந்து 100 ரூபாய் விற்கிது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் பண்ணும் பட்சத்தில், அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் நிறைய பேர் வந்து அந்த கம்பெனியில் முதலீடு பண்ண அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து அதிகமாகும். இன்னைக்கு 100 ரூபாய் இருக்குது, நாளைக்கு 110 ரூபாயோ 120 ரூபாயோ 130 ரூபாய் ஆகும்போது உங்களுக்கு 10%, 20%, 30% அப்படிங்கிற ஒவ்வொரு வருஷமுமே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இதே சமயத்தில் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், அந்த கம்பெனி திடீர்னு லாஸ் பண்ணிடுச்சு, இதில் கம்பெனிக்கு உள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியோட வேல்யூ, அதாவது அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து இறங்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து அந்த கம்பெனியை நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற சமயத்தில் அந்த கம்பெனியோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். அதாவது 89, 90, 80 இந்த மாதிரி வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து 10%, 20% அந்த மாதிரி லாஸ் ஆகவும் செய்யும். ஸோ நமக்கு கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள், கோல்டு வந்து இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு 2000 ரூபாய் போச்சுன்னா உங்களுக்கு 100 மடங்கு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி கோல்டு வந்து எப்போதுமே ஏறிக்கிட்டேவும் இருக்காது. ஒரு சில டைமில் நீங்கள் போயிட்டு இப்போ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ போய் 6000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, திடீர்னு 5500 ரூபாய்க்கு இறங்கிருக்கும், திரும்ப 6000க்கு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தானே மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி தான் செயல்படும். பட் அதை விட ரொம்ப மேலே இறங்குறது கீழே ஏறதுங்கிறது கொஞ்சம் வந்து அதோட கம்பெனியோட பொறுத்து தான் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குளோபல் இதுவுமே வந்து மாறுபடும். இப்போ இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை இன்ஃப்ளேஷன், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ சிம்பிளாக வந்து அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா வந்து அதோட ஷேர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த ஷேர் வேல்யூ வந்து இறங்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
ஸோ ஓகே இது மட்டும் தானா எனக்கு வந்து அந்த ஒரு ஷேர் வேல்யூ வந்து எனக்கு ஏறும், அதை விட்டு தான் மட்டும்தான் வந்து நான் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த கம்பெனி ஒவ்வொரு குவார்ட்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் அதோட ப்ராஃபிட்டை ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டில் அவங்க டிவிடெண்ட்ஸாக கொடுப்பாங்க. டிவிடெண்ட் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டில் அந்த ஷேர் ஹோல்டர், நம்மளாம் ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ், ஷேர் ஹோல்டர்னு சொல்ல வேண்டாம், ஷேர் ஹோல்டர்ஸ் சொன்னால் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும், பார்ட்னர்ஸ், அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் அனைவருக்குமே வந்து அவங்களோட ப்ராஃபிட்டில் அப்படியே பிரித்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து அந்த கம்பெனியை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதாவது அந்த கம்பெனியில் திரும்ப முதலீடு போடணும்ல, திரும்ப அதிகமாக முதலீடு போட்டால் தான் வந்து திரும்ப அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீஇன்வெஸ்ட்னா திரும்ப முதலீடு பண்ணுவாங்க அந்த கம்பெனியை பெருசு பண்ணுறதுக்காக. கொஞ்சம் ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுப்பாங்க. நம்ம அந்த கம்பெனியில் முதலீட்டாளர்களாக இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பிரித்து கொடுப்பாங்க. இதை வந்து வருஷத்துக்கு 4 தடவை வந்து அவங்க ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறத வந்து அப்போவுமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து போனஸஸ் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம், நாங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து பணமாகவும் கொடுப்பாங்க, ஒரு சில சமயங்களில் ஷேராகவும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க, இன்னொரு ஷேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரோம், நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் வந்து ஷேர் போட்டிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு ஷேர் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா தரோம், போனஸ் தரோம், ஸ்பிளிட் தரோம், அதாவது இந்த கம்பெனியோட இதை வந்து ஸ்பிளிட் பண்ணுறோம், நிறையா ஷேர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணுறோம். நிறையா ஷேர்ஸை ஸ்பிளிட் பண்ணும் பட்சத்தில் அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து இறங்க ஆரம்பிக்கும். இப்போ 100 ரூபா ஷேரை வந்து 2 ஷேராக ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்கள்ட்ட ஒரு ஷேர் அந்த ஷேர் வந்து 2 ஷேர் ஆகும். 2 ஷேர் ஆகும் பட்சத்தில் நிறைய பேர் வந்தாலும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஸ்பிளிட்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸ்பிளிட்டு, போனஸஸ் இதெல்லாம் வந்து தனி டாப்பிக்காக வந்து இன்னும் பெருசாகவே பார்ப்போம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு பெருசாக வந்து வரி பண்ண வேண்டியதில்லை. இதே சமயத்தில் அந்த கம்பெனி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் எந்தவித ப்ராஃபிட்டு, அந்த கம்பெனியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அப்போ ப்ராஃபிட்டும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி டிவிடெண்டும் கொடுக்க மாட்டாங்க, போனஸும் கொடுக்க மாட்டாங்க, அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூமே வந்து இறங்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதில் எப்படிப்பா லாஸ் பண்ணுறாங்க, இதில் எப்படிப்பா லாஸ் பண்ணி கோடி கோடியாக லாஸ் பண்ணுறாங்க, திடீர்னு மொத்த பேருமே வந்து 10 லட்ச ரூபா 15 ரூபா சேவிங்ஸ் எல்லாம் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு பெட் கட்டுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பெட் கட்டுறீங்க, பெட் கட்டிட்டு இந்த வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், வேணா பாரு இந்த அடுத்த குவார்ட்டர், அதாவது அந்த வருஷம் வந்து அவன் லாஸ் பண்ணுவான், அவன் லாஸ் பண்ணான் அப்படின்னா வந்து நீ எனக்கு வந்து டபுளாக வந்து கொடுக்கணும், நான் அவன் வந்து லாஸ் பண்ணிட்டான், அவன் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களுக்கு டபுளாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நம்ம ஒரு பெட் பண்ணுறோம். பெட்னா வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பெட் பண்ணிக்குவோம். நான் வந்து தோற்றுருவான்டா நான் பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெட் பண்ணும் பட்சத்தில் நம்மளோட மொத்த கேபிட்டலுமே லூஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் வின் டு வின் சிச்சுவேஷன், இதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு சில பேர் இன்வெஸ்டிங் சைடு போவாங்க. இன்வெஸ்டிங் சைடு போகிறவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிறதுமே வந்து கம்மியாக இருக்கும். அதாவது அந்த பணம் வந்து மொத்தமாக லூஸ் ஆகிறதுக்கு உண்டானது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பெட்டிங் சைடு, அதாவது பெட்டிங் சைடில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த பெட்டிங் சைட் பக்கம் போனீங்க அப்படின்னா வந்து உங்களோட பணம் வந்து ஈஸியாக லூஸ் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனில் பெருசான ஒரு விஷயமும் பார்க்கல, ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து டீட்டெயில்டாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சரி, ஓகே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இதை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும், பங்களாதேஷ்லையாக இருக்கட்டும், பாகிஸ்தான்லையாக இருக்கட்டும், அமெரிக்காவிலையாக இருக்கட்டும், கனடாவில் எல்லா கண்ட்ரியும், யூகேயாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்கு உண்டான ஓன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு. இப்போ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நம்ம வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மட்டும் பேசுவோம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை யார் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கீழே ரன் ஆகக்கூடிய செபி அப்படிங்கிறவங்க தான் வந்து இதில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து நம்ம தான் அவங்கள்ட்ட தான் போய் வந்து ஒரு பர்சன்ட் கூட இல்லீகலாக எந்த ஒரு விஷயமே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டாக நடக்கிற ஒரு விஷயம். நம்ம போகிற ஒவ்வொரு பணத்துக்குமே வந்து கவர்மெண்ட்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டு வந்து இருக்கும். அதனால் யாருமே வந்து நம்மளை பணம் கொடுக்கல, பணம் வாங்கலை அப்படிங்கிறதுல ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இதில் கிட்டத்தட்ட 99% இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் 100% சொல்லிடுவேன். பட் ஒரு சில சின்ன இடங்கள்ல ஏதாவது ஒரு எரர் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது அப்படிங்கிறதுனால 99% வந்து இது வந்து
இல்லவே இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். அந்த 1% வந்து ரொம்ப ரேராக எங்கேயாவது ஒரு சில இடங்களில் ரொம்ப முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டயத்துலலாம் பேப்பர் ட்ரேட் அப்படிங்கிறத பேப்பர் கரண்ட் இதெல்லாம் வந்து இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வித கவலையுமே பட வேண்டியதில்லை. நம்மளோட பணம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போட்டிருக்க பணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப். ஆனால் வந்து அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம அந்த கம்பெனியோட ரிஸ்க் எல்லா ஃபேக்டரியுமே பார்த்து தான் வந்து நம்ம அதில் வந்து பணத்தை போட போகிறோம். ஸோ அதை நம்ம அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து உள்ளே பணம் போகிறோம். ஆனால் நம்ம பணம் போட்டதுக்கு உண்டான அத்தாட்சி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ செபிக்கு கீழே வந்து 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து NSE அப்புறம் BSE, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க 2 பேர் தான் வந்து நம்மகிட்ட இருக்க எக்ஸ்சேஞ்ச். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு நகைக்கடையில் போய் நகை வாங்குறோம்ல, நம்ம இந்த நகைக்கடைக்கே ஒருத்தர் சப்ளை பண்ணுவார்ல, நகைக்கடைக்கு வந்து நகையை செஞ்சு ஒரு ஃபேக்ட்ரி வந்து சப்ளை பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து NSE BSE வந்து ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அந்த NSE BSEக்கு கீழே நிறைய புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ நகைக்கடை தான் புரோக்கர்ஸ், நகை செய்கிறவங்க தான் ஃபேக்ட்ரி தான் வந்து NSE BSE அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா வந்து டேரெக்டாக ஃபேக்ட்ரி போக மாட்டோம், நம்ம நகை கடைக்கு தானே போவோம். அதே மாதிரி நம்ம நகை வாங்கணும், அப்போ நம்ம ஷேர் வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து புரோக்கர்ஸ் கிட்ட தான் போகணும். அதில் வந்து நிறையா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க டிவியில், ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸு, ஜீரோதா, அப்புறம் 5 பைசா, அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து நமக்கு என்ன புரோக்கர் வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த புரோக்கர்கிட்ட நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இதில் நான் பணம் போடுறதுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயமே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு ஆதார் கார்டும், ஒரு சில ஃபோட்டோஸு, ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். மற்றபடி இந்த GST எதுவுமே வந்து இதில் வந்து தேவைப்படாது. மேபி இதில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணும் பட்சத்தில் வந்து நீங்கள் GST இதுக்குமே வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதிலலாம் எந்த வித எதுவுமே இல்லை. நீங்கள் இதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து இதுவுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதிலேருந்து நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா வந்து அதிக அளவில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்காமல் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இதில் அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இல்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டிவிடெண்டுக்கு வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் மட்டுமே 10 லட்ச ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அதில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் வந்துருக்கு. டேக்ஸ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ட்ரிக்கி பண்ணி அதில் நம்ம டேக்ஸ் விஷயங்கள் நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம டேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். இதில் நிறைய வழிகள் வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம டேக்ஸை எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து போக வந்து பார்க்கலாம். அது நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப சின்ன ஏஜில் இருக்கிறதுனால அதை வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த யாரோ ஒரு ஆடிட்டரோ ஏதாவது பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ புரோக்கர்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, புரோக்கரில் நம்ம எப்படி நல்ல புரோக்கரை வந்து செலக்ட் பண்ணுறது? புரோக்கர் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்மள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்ம எந்த கம்பெனியில் சொல்கிறோமோ அந்த கம்பெனியில் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட வேலை. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறது, அதில் வந்து புரோக்கரேஜ் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ வந்து போய் நகைக்கடையில் ஒரு நகை வாங்குறோம்னா அவங்க வந்து நகை செட்டப்பு, அந்த கடை வாடகை, கரண்ட் பில்லு எல்லாமே வந்து நம்மளோட நகை விலையில தான் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு. அந்த மாதிரி வந்து அதே மாதிரி இப்போ நம்ம வந்து எந்த புரோக்கர்கிட்ட நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த புரோக்கருக்கு நம்ம வந்து புரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து நோ ப்ரோக்கரேஜ், அதாவது நீங்கள் வந்து ஜீரோ, ஒரு சில டயத்தில் ஒரு 1000 ரூபாய் பே பண்ணிட்டு 2000 ரூபாய் பே பண்ணிட்டு நீங்கள் த்ரூ அவுட் த ஜேர்னி, த்ரூ அவுட் த லைஃப் டைமே வந்து நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற புரோக்கர் செலவுக்கு வந்துடுறாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் கொஞ்சமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் திடீர்னு வாங்குவீங்க வைப்பீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ரோக்கரேஜ், அதாவது அதிகமான ஃபீஸ் வந்து அவங்க வாங்குறதுக்குண்டான நெசஸ் இருக்குது. இதில் லீடிங் பிளேயர் யார் அப்படின்னா வந்து ஜீரோதா தான் இந்தியாவிலேயே அதிகமான புரோக்கர் வச்சுருக்காங்க. நான் அது வந்து நான் அவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லலை, நான் அவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்க மூலியமாக தான் பணம் போடுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும். அவங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அதனால அவங்க ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது நான் வந்து நம்புகிறேன். அதனால வந்து நான் அவங்கள்ட்ட போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து அப்ஸ்டாக்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5 பைசா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் வந்து மோத்திலால் ஓஸ்வால் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ். இன்னும் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம வந்து இவங்களெல்லாம் நம்ப மாட்டேன்ப்பா,
எனக்கு வந்து டைரெக்டாக நான் வந்து பெரிய பெரிய பேங்க்ஸை தான் நம்புவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்பிஐலையும் போயிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஹெச்டிஎஃப்சிலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஐசிஐசிலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா மேக்ஸிமம் எல்லா பேங்க்லையுமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள்ட்ட அந்த மாதிரி பேங்க்ஸுக்கிட்ட போகும்போது எஸ்பிஐயோ ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசிஐயோ இந்த மாதிரி பேங்க்ஸுக்கிட்ட போகும்போது அவங்களோட சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இல்லைப்பா எனக்கு இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு வந்து அந்த கம்பெனி எனக்கு தெரியும், இந்த கம்பெனியில் எனக்கு பணம் போட்டால் வந்து எனக்கு இது நல்லா பண்ணும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியும். அதை வந்து நான் எப்படி பண்ணுறது, நான் போய் ஃபோன் நோண்டது எனக்கு தெரியாது, எனக்கு வந்து லேப்டாப்பில் உட்காந்து நான் அதெல்லாம் பண்ணலாம் எனக்கு தெரியாது, ரொம்ப டெக்னிக்கலாக எனக்கு பண்ண தெரியாது, மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப பழக்கம் இல்லை, நான் தப்பு பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வழி வந்து இருக்குது. இதை வந்து ஃபோன் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பணம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாகவே எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு புரோக்கரும். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியே எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு 5 ஷேர் வாங்கி வைப்பா, இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு 10 ஷேர் வாங்கி வைப்பா, இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு 100 ஷேர் வாங்கி வைப்பா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா தப்பி அந்த கம்பெனியில் ஷேர் போட்டிருந்தோம்ல அந்த கம்பெனி ஷேரை விற்றுருங்கப்பா, இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இதுப்பா இருக்குது, எவ்வளோ எத்தனை கம்பெனியில் என்னென்ன போட்டிருக்கேன், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு ஈஸியாக செக் பண்ண முடியும். இது எல்லா ப்ரோக்கரும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பெரிய பெரிய ப்ரோக்கர்ஸ், நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ரோக்கர்ஸ், அதை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் இந்த கைட்டாக இருக்கட்டும், ஜீரோதாவாக இருக்கட்டும், இந்த அப்ஸ்டாக்ஸு, ஏஞ்சல் ஒன்று, இவங்களாம் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்னால் இவங்க வந்து இவங்களோட சர்வீஸுமே கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுனால, நம்மளே ஃபோனை எடுத்து நோண்டி நம்மளே லேப்டாப் வச்சு பண்ணுறதுனால இவங்கள்ட்ட அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். பட் நம்ம ஃபுல் டைம் ப்ரோக்கர்ஸ், அதாவது எல்லா சர்வீஸுமே கொடுப்பாங்க. ஒரு சில அட்வைசர்ஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அட்வைசர்ஸ்னால் யாருன்னா அப்படின்னா ரொம்ப வருஷமாக அதுலேயே இருந்தவங்க, ரொம்ப வருஷமாக அதுக்கு நிறையா படித்தவங்க, அவங்கள வந்து இதுக்காக வந்து ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டையுமே நம்ம வந்து சஜஷன் வந்து கேட்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ். நம்ம வந்து போன வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது, அதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா, அதை யார் ரூல் பண்ணுறா, நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது முதற்கொண்டு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்ம இன்னும் வந்து இன்டெப்த்தாக வந்து உள்ளே போக ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பணம் போடுறது, அதில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போது எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா, நான் வந்து அதை பற்றியெல்லாம் போய் பார்த்தேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் வந்து இப்போ அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் எந்த கம்பெனியில் பணம் போடுறது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இருக்குது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். என்னப்பா இங்கிலீஷ்லலாம் பேசுகிறேன், எனக்கு இந்த இங்கிலீஷ்லாம் இல்லாமல் கொஞ்சம் தமிழில் ஓரளவுக்கு ரொம்ப புரிகிற நிலைமையில் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மழை காலங்களில் வெங்காயத்தோட விலை வந்து அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப கம்மியான அளவில் யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயம்லாம் அப்போ வந்து 150 ரூபா 200 ரூபாலாம் போகும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து சமைப்போம். இதே நேரத்தில் இப்போ இந்த வெயில் காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து வெங்காயத்தோட விலை வந்து கொஞ்சம் அளவுக்கு இறங்கினோன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் விற்கும்போது நம்ம வந்து நிறையா வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவோம், நிறையா வந்து வாங்கி வச்சுப்போம். நமக்கு தெரியும் வெங்காயம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூவை எப்படி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாமே இப்போ தங்கம் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வாங்க மாட்டோம், கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் தக்காளி, வெங்காயம், இப்போ காய்கறி, நமக்கு அன்றாட பொருட்கள்லாம் நமக்கு தெரியும் இது வந்து விலை அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இறங்கும், அப்போ வந்து வாங்கிக்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லது. 200 ரூபா கொடுத்து வெங்காயம் வாங்கி அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அந்த கம்பெனி ரைட் வேல்யூவில் இருக்கா, அதாவது சரியான முதலீடு தயந்தானா இது. ஏன்னா வந்து நம்ம ஒரு 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ஷேரை நம்ம 80 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கும் பட்சத்தில் தான் வந்து அது 200 ரூபா 300 ரூபா போகிறதுக்கு உண்டான சென்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த கம்பெனி அந்த பொருளோட வேல்யூவே 100 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 150 ரூபாயில் போய் வாங்கணும் அப்படின்னா வந்து நமக்கு 50 ரூபா லாஸ் ஆகிறதுக்கு உண்டான சென்சஸ் இருக்குது. அந்த 50 ரூபா வந்து நம்ம பறிபோகிறதுக்கு உண்டான சென்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, அந்த கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். டாடா மோட்டர்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸானாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில கார்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் பட்சத்தில் தான் வந்து அந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ
அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து அவங்க இப்போ புது புது மாடல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸான்ல இருந்து, அல்ட்ராஸ்ல இருந்து, இப்போ பஞ்சுமே வந்து நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஸோ கார் லவராக இருந்தீங்கன்னா இந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். கார் லவராக இல்லைன்னா மன்னிச்சிருங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் அந்த அந்த கம்பெனியில் கொஞ்சம் நான் வந்து ரிசர்ச் பண்ணதுனால அதை பற்றி நான் வந்து பேசுகிறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டிவிஸில் நிறைய பைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பஜாஜில் பைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஷேர்ஸ் வந்து இப்போ வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேர் தெரியாத கம்பெனியை நான் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, அந்த கம்பெனி கரெக்டான வேல்யூவாக இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த 2 அனாலிசிஸுமே வந்து பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் போது நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யார், அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் நல்லா தெரிஞ்சவர், நமக்கு வந்து ரொம்ப அறிமுகமானவர். ஒரு சில கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஆர்சிடிசியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம இந்தியன் அதாவது இபிஆர் இருக்கட்டும், டிஎன்இபிஆர் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தான். நம்ம கவர்மெண்ட் கம்பெனியில் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. கவர்மெண்ட் எப்போதுமே வந்து மக்களுக்காக தான் வந்து செயல்படும். ஸோ அதுலேருந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க எப்போதுமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க ப்ராஃபிட் நோக்கத்தில் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதே பட்சத்தில் ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிடா அதிகமாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எஸ்பிஐ, பேங்க் செக்டரில் பார்த்தோம்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்கும். எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் தான், ஆனால் எஸ்பிஐ வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் விரைவெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாரும் முக்கால்வாசி பேர் வந்து அவங்க ப்ராஃபிட்டை நோக்கி தான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அதிகமான டெபாசிட் வாங்கலாம், டெபாசிட் வாங்கி அதிகமான பேருக்கு லோன் கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த 2 அனாலிசிஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த கம்பெனி. நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யார், அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த கம்பெனியில் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் அதாவது வருங்காலத்தில் அந்த கம்பெனி என்னென்ன ஐடியாஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன இடங்களில் ஒரு கடையாக இருந்துச்சு, ஒரு பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா என்னென்ன பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தான் வந்து நம்ம இதில் வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து ஒன்று சொன்னேன்ல. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஓரளவுக்கு அந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்பரில் பார்ப்போம். இப்போ இந்த கம்பெனி வந்து 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் போன வருஷத்தில் இந்த கம்பெனி 900 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து 800 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 800, 900, 1000 ஒவ்வொரு வருஷமும் 100 கோடி ரூபாய் வந்து அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து அடுத்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து 110 கோடி ரூபாய் வந்து இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஒவ்வொரு கம்பெனியுமே எல்லா வருஷமும் என்னென்ன ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சில வெப்சைட்ஸ் மூலியமாகவே நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராஃபிட் லிஸ்ட்டுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதை பற்றிலாம் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக இன்னும் வந்து பார்ப்போம். அதை பற்றிலாம் நான் இப்போ பேசினேன்னா வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து பார்க்குறோம்ல, 1000 கோடியில் இருக்கான், அப்போ அடுத்த வருஷம் வந்து 1100 கோடி ரூபா பண்ண போகிறான். ஸோ அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தெரியுது. அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து அதை பொறுத்து நம்ம அந்த ஷேர் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த கம்பெனி 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுறான், இப்போ அந்த ஷேர் வேல்யூ வந்து 100 ரூபாய் இருக்குது. அந்த ஷேர் வந்து இப்போ ஒரு 1000 ஷேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 × 1000. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கால்குலேஷன், மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் இதெல்லாம் வந்து பண்ணுவோம். பிஇ ரேஷியோ அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவோம். இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க, அந்த கம்பெனியோட ரைட் இப்போ வந்து அந்த ஷேர் வேல்யூ வந்து என்ன இருக்குது, அதை ரெண்டையும் சேர்த்து வகுத்தோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை பொறுத்து வந்து ஒரு 10லேருந்து 20, 100 அந்த மாதிரி வந்து அதோட பிஇ ரேஞ்ச் வந்து இருக்கும். பிஇ அப்படின்னா என்னங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருவோம். ஏன்னா வந்து போக வந்து அந்த பிஇ, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த 2 அனாலிசிஸை வச்சே நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து டிசைட் பண்ணிடலாம். இப்போ அந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர், தங்கமான மனுஷன், அந்த ப்ரொமோட்டருக்கு எந்த வித கெட்ட பேர் எதுவுமே இல்லை, அந்த ப்ரொமோட்டர் வந்து நல்ல வேல்யூவில் நல்ல பொசிஷனில்
அந்த ஷேர் ஹோல்டருக்கு நல்ல செய்கிற மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில் வச்சு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி வந்து நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி நிறைய பேர் வந்து இது பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறையா ஃபியூச்சர் கோல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் நம்பர்ஸை பார்க்கும்போதுமே க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. 900 கோடியாக இருந்துச்சு, 1000 கோடி ஆகுது, அடுத்த வருஷம் வந்து 1100 கோடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இதை வச்சே நம்ம வந்து நல்ல கம்பெனி அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிடலாம். இப்போ கெட்ட கம்பெனி அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ப்ரொமோட்டரை பார்க்குறோம். ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் ஒரு சரியில்லாத ஆள் மாதிரி தெரியுது. என்னப்பா அவர் கூத்தடிச்சிட்டு இருக்காரு, உங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கம்பெனி சொல்லலாம், கிங்ஃபிஷர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிங்ஃபிஷர் மல்லையாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் பே பண்ணியிருந்தாலும் அவர் வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டார். அவர் வந்து ரொம்ப தப்புலாம் பண்ணல, கடன் வாங்கியிருந்தாரு, கடனை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரீபே பண்ணிட்டாரு. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதிகமாக வந்து பே பண்ண முடியலை. ஸோ அதனால வந்து அவர் வந்து வெளிநாட்டு தப்பி ஓடிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ரொமோட்டர் நமக்கு தெரியும். ஓரளவுக்கு ஃபன்னி மேன்பா, ஜாலியாக ப்ளே பாய் மாதிரி இருப்பார். அவர் வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார், அங்கங்கே ஓடி போயிடுவார். ஸோ அந்த ப்ரொமோட்டரே வந்து நமக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்லாம் அப்போ வந்து ரொம்பவே வந்து பீக்கில் போயிட்டு இருந்த டைமு. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஜர் பெயிண்டாக ஏதோ ஒரு பெயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க. பெயிண்ட் கம்பெனியுமே வந்து இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிங்ஃபிஷர் பியர் வந்து இன்னும் வந்து ரொம்ப இந்த இளைஞர்கள் மத்தியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிங்ஃபிஷர் பியர் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து தெரிகிற அளவுக்கு அதோட பிராண்ட் வந்து ரொம்ப பெரிய பிராண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ரொமோட்டர் சரியில்லை, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸு, அவங்களோட ஃபியூச்சருமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியலை. தப்பாக அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா தப்பாக பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டெக்னிக்கல் பக்கம் பார்க்குறோம். அந்த கம்பெனி இப்போ வந்து ஒரு 100 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. போன குவார்டர் பார்த்தோன்னா 150 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதுக்கு போன குவார்டர் பார்த்தோம்னா 200 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதாவது 200 கோடி, 150 கோடி, 100 கோடி இறங்கிட்டே வந்திருக்கு அதோட ப்ராஃபிட். இப்படி பார்க்கும்போது இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட் இறங்கிட்டே போகுமே, இது சரியில்லையே, நமக்கு சரியில்லாத மாதிரி தெரியுது, டெக்னிக்கல்லையும் கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பண்ணுறதுக்கு உண்டான முக்கிய ரீசனே வந்து நம்ம அந்த கம்பெனியில் பணத்தை போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே இது 2 விஷயங்கள் தான். ஒரு சில கம்பெனிஸுக்கு இது ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கலாம். திடீர்னு ஏதாவது வந்து ஒரு நல்ல விஷயம், திடீர்னு ஏதாவது இந்த கோவிட் டைம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த பைஜூஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பீக்கில் வந்து போகிறது, அதெல்லாம் வந்து குளோபல் ரீசன்ஸ். நம்ம அந்த இயற்கை சீற்ற மாதிரி திடீர்னு ஏதாவது இயற்கை சீற்றை வந்து திடீர்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தப்பாக கூட போகலாம். இது எல்லாமே நம்ம எதை வச்சு பண்ணுறோம்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம். வெங்காய விலை வந்து இறங்கும்னு தெரியுது, அதனால நம்ம வந்து வாங்காமல் இருக்கோம். வெங்காய விலை வந்து இன்னும் நம்ம வெங்காய விலை வந்து 50 ரூபா வித்துட்டு இருக்கோம். 50 ரூபா விற்கும் போதே நம்ம வந்து இறங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். பார்த்தா 200 ரூபா போகும். நான் என் வெங்காயத்தை வச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னேன்னா எல்லாருக்கும் புரியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இன்டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சரி, ஓகே. ஒரு வழியாக வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு இப்போ தான் வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் வந்து போக ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, இப்போ நீங்களே வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. இந்த கடைக்கு வந்து எவ்வளோ வேல்யூ போடலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். கடையில் வந்து இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ் நிறையா வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ் கடை வந்து வச்சுருக்கீங்க. ட்ரெஸ் ஸ்டாக் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க. அந்த கடைக்கு வந்து இன்டீரியர் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கீங்க. 3 லட்ச ரூபாய் ஆச்சா? அதுக்கு வந்து அந்த மற்ற விஷயங்கள்லாம், அதாவது இந்த கல்லாப்பெட்டி, ஏசி ஈசி மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோரிங் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ஆயிடுச்சு. மொத்தம் வந்து 5 லட்ச ரூபா ஆயிடுச்சா? இப்போ இந்த கம்பெனியோட உங்கள் ஷாப்போட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து ஒரு 5 லட்ச ரூபா. இந்த 5 லட்ச ரூபா தான் வந்து உங்கள் ஷாப்போட கம்பெனினே வருது, உங்கள் ஷாப்போட வந்து வேல்யூ. இதை தான் வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அவங்களோட இடத்தோட வேல்யூ என்ன, அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க, அதை பொறுத்து வந்து அந்த புக் வேல்யூ வந்து வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மெட்டல் கம்பெனிஸை வந்து பார்ப்போம். இரும்பு வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. இரும்பு ஃபேக்ட்ரிக்குள்ளே போனாலே வெறும் இரும்பாக தான் இருக்கும். அதோட வேல்யூவேஷன்லாம் பார்க்கும்போது புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஸ்டாக்கே அதுதான். அந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து வேல்யூ போட்டு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட
என்னப்பா இவ்வளோ வேல்யூ உள்ள பொருளாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போய் பார்ப்போம். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. உள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க, 4-5 கொஞ்சம் இன்டீரியர் வந்து ஓரளவுக்கு பாக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து போட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்கள்ட்ட வந்து புக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட வேல்யூவேஷன் எங்கேயோ இருக்கும். வேல்யூவேஷன்னா அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து எங்கேயோ இருக்கும். 1000 ரூபா ஷேர் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஒரு புக் வேல்யூ பார்த்தோம்னா ஒரு 30 ரூபா 40 ரூபாயில இருக்கும். 1000 ரூபா கொடுக்குற இடத்துல அந்த கம்பெனியை வித்துட்டாங்க. இன்னைக்கு வித்துறாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போச்சு, வித்துட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு 30 ரூபா தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம ஓரளவுக்கு திங்க் பண்ணணும். இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்வேரில், அதாவது அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க வந்து செல் பண்ணல, அவங்க ஸ்கில்லை தான் செல் பண்ணுறாங்க. அந்த அந்த கோடிங்கோ ஏதோ ஒரு விஷயங்களோ பண்ணி தான் வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களே ஒழிய அவங்க அந்த கம்ப்யூட்டரை விற்று வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கல. ஸோ அதில் வந்து ஸ்கில் பேஸ்டாக வந்து இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராடக்ட் பேஸ்டாக வந்து இருக்குது. ஸ்கில் பேஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட புக் வேல்யூ வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்டில் இருக்கவங்களுக்கு எப்போதுமே புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கும். இவங்க வந்து நிறைய லாரி வச்சுருப்பாங்க, இடம் வந்து பெருசாக அக்வயர் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்கள பார்த்தோன்னா போயிட்டு ரெண்டலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இதை தான் வந்து நம்ம புக் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். புக் வேல்யூ ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து புக் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 100 ரூபா வந்து அந்த ஷேர் வந்து வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். 100 ரூபா ஷேருக்கு வந்து 100 ரூபா புக் வேல்யூ இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து திங்க் பண்ணலாம். என்னப்பா அது 100 ரூபா வித்துக்கிட்டு இருக்கு, 100 ரூபா வந்து புக் வேல்யூ இருக்குது, ஸோ ஓகே பரவாயில்லையே, நம்ம கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது அந்த ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு திங்க் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு புக் வேல்யூ 30 ரூபா இருக்குது, ஷேர் வேல்யூ 1000 ரூபா இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனி வந்து கெட்ட கம்பெனி அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து அந்த கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் பேஸில் இருப்பாங்க, அந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட் பேஸில் இருப்பாங்க. ஸ்டீலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க, இப்போ வேதாந்தாவாக இருக்கட்டும், டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து புக் வேல்யூ வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். இதுவே நம்ம டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ இல்லை விப்ரோவோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து புக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த புக் வேல்யூ பிரச்சனைகள். இதை பொறுத்து புக் வேல்யூ பார்த்து மட்டும் நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக முடிவு பண்ணவே முடியாது. அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து டிசைட் பண்ணுவோம் ஒழிய ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்ம தக்காளி வெங்காய விஷயத்துக்கு வருவோம், தக்காளி ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம், வெங்காயத்தை ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து இதையுமே வந்து அப்ரோச் பண்ணி ஆகணும். சிக்கனுக்கும் மட்டனுக்கும் ஏன் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, அது மாதிரி தான் மட்டன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சிக்கன் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே, இதை பார்த்து நம்ம வாங்குறமே, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு புக் வேல்யூ வந்து 100 ரூபாய் இருக்குது, அந்த கம்பெனி ஷேரை வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஒருவேளை அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு, திவால்னா அந்த கம்பெனி வந்து இல்லாமல் போயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, லோன் வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டானுங்க, ஏதோ பெரிய பிரச்சனையாகி சிக்கலில் மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனி செல் பண்ணும் பட்சத்தில் விற்றுட்டானுங்க, அந்த கம்பெனியை மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு யாருக்கிட்டையும் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்கிறானுங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் கிடைக்கிற 100 ரூபா வேல்யூவை எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க, 100 ரூபா வந்து திரும்ப கிடைக்கிற கொண்டாடு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக இதை வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கம்பெனியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் வந்து நம்ம இதை வந்து பண்ணுறோம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் புக் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பிஇ அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பிஇ அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். உங்கள் கம்பெனிக்கு 100 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்க. உங்கள் கம்பெனியில் 100 பேர் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட்னருக்கும் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் 100 கோடி ரூபா ப்ராஃபிட்டு, 100 பேர் வந்து பார்ட்னர்ஸ் உங்களையும் சேர்த்து. அதனால் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பீங்க. எப்படி பார்க்கும்போது இதே தான் வந்து நம்ம பெரிய பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட பார்ட்னர்ஸ்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இதை வச்சு நம்ம எப்படி அந்த ஒரு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கெஸ் பண்ணுறது? நம்ம எவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம், நம்ம போட்ட பணத்துக்கு எவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்கானுங்க அவனுங்க, ஒரு ஷேருக்கு எவ்வளோ தான் சம்பாதிக்கிறானுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஷேர் வந்து 1000 ரூபாய் கொடுத்து அந்த கம்பெனியில் வாங்குகிறோம். நம்ம கொடுத்த அந்த 1000 ரூபாயை வச்சு அவன் எவ்வளோ சம்பாதிச்சான், அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாதிச்சான், அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாதிச்சான்னு தெரிஞ்சால் தானே அவன் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கொடுப்பான்னு தெரியும். சம்பாதிக்கிறதுங்கிறது அவன் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறானா இல்லை திரும்ப கொடுக்க போகிறானா அப்படிங்கிறது அவனோட பொறுப்பு. நம்மளுமே அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை வந்து நம்ம ஓட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த பிஇ ரேஷியோ அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அந்த பிஇ ரேஷியோ அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்துருக்க ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளோ தூரம் ரெவென்யூ எடுக்கிறாங்க,
அந்த கம்பெனியோட இன்னைக்கு ஷேர் வேல்யூ, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் அந்த கம்பெனி வித்துட்ருக்கு அப்படின்னா வந்து அந்த 1000 ரூபாய்க்கு அவங்க எத்தனை மடங்கு ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறதா வந்து நீங்கள் சிம்பிளாகவே வந்து ஸ்க்ரீனரோ moneycontrol.comலயோ போனீங்க அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து ஒவ்வொரு பி வேல்யூ வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் போகிறேன் இந்த கம்பெனியெல்லாம் வந்து இவ்வளோ பி வேல்யூ வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து பி வேல்யூ வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 20க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா 20 வருஷத்தில் நம்ம போட்ட பணம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற நம்ம போட்ட அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான் வந்து வேல்யூ. ஒரு வருஷத்துக்கு நம்ம போட்ட வேல்யூலேருந்து 20 மடங்கு அதிகமாக வந்து நம்ம கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறதான் வந்து அதோட கான்செப்ட். அவங்க வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நம்ம வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 10 பி அப்படின்னா வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 2000 ரூபாய் விற்கிது அப்படின்னா வந்து நம்ம வந்து 20 கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அது ஒரு சிம்பிள் கான்செப்ட். பிஇ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளே வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு இபிஎஸ் அப்படின்னு என்ன, இபிஎஸ் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சால் மட்டும் போதும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஒரு ஷேருக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். பிஇ இஸ் ஈக்குவல் டு இன்னையோட வேல்யூ, இன்னையோட ஷேர் ப்ரைஸ் வேல்யூ. இன்றைக்கி வந்து அது வந்து 1000 ரூபா வந்து அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அது 1000க்கு டிவைடட் பை, அதாவது வகுத்தல் நமக்கு அந்த இபிஎஸ் என்ன அப்படிங்கிறத, அது ஒரு சில கம்பெனிஸுக்கு ஒவ்வொரு கம்பெனி மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம டிவைட் பண்ணனாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த பிஇ வேல்யூ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை பொறுத்து வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கா, ரொம்ப அதிகமான வேல்யூவில் இருக்கா, கம்மியான வேல்யூவில் இருக்கா, வேல்யூவேஷன் அதாவது அந்த கம்பெனியோட மதிப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத இதை பொறுத்து வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம புக் வேல்யூ வச்சு கெஸ் பண்ணுமோ அதே பொறுத்து வந்து இதை பொறுத்து வந்து அந்த கம்பெனி ரொம்ப அதிகமான பிஇ வேல்யூவில் இருந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த 20 ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும், அந்த இண்டஸ்ட்ரியோட பிஇ வேல்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சில இண்டஸ்ட்ரி வந்து இருக்கும் எப்போதுமே ஓபியில் தான் இருக்கும். இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டாக இருக்கட்டும், அதாவது பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்யூ அப்படின்னா வந்து அந்த கவர்மெண்ட் செக்டார் முழுக்கவே வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பிஇல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கெயின் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. அதனால வந்து அந்த ஷேர் ஹோல்டருமே வந்து அதிகமான பேர் வந்து வாங்க மாட்டாங்க. அதிகமான பேர் ஷேர் வாங்கினா தான் டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமானதான் வந்து அந்த ஷேரோட வேல்யூ வந்து மேலே போகும். டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஆகும். அதை பொறுத்து தான் வந்து நமக்கு ஒரு சில டயத்தில் இந்த பேனிக்கில் எல்லாரும் விற்றுட்டாங்கன்னா வந்து அந்த ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனியும் நமக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடச்சி நம்ம வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து வர்றதுனால நமக்கு இந்த பிஇ வேல்யூ வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நல்லது. அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குனாலும் அந்த கம்பெனியை முழுக்க நம்ம வந்து கெட்ட கம்பெனி, அந்த கம்பெனியை வாங்கவே கூடாது, அந்த கம்பெனி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட ஃபியூச்சர் பொறுத்து வந்து இன்னும் நல்லா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறையா டெக்னாலஜி கம்பெனிஸ், அதாவது நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அதிகமான பிஇல தான் எப்போ பார்த்தாலும் இருக்கும். 250 300லாம் இருக்கும். மைண்ட்ரி இதெல்லாம் வந்து 250 300லாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ டாடா எலக்ஸி வந்து ரீசெண்டாக வந்து ஐபிஓ வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் உள்ள விஷயங்கள். சரி, ஓகே, நம்ம இவ்வளவு வந்து பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நமக்கு இந்த ஐபிஓ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் ஆகிறதா. அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் வந்து இருக்குது. அதில் ஒரு வழி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும், நம்ம கம்பெனி லிஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஐபிஓ மூலியமாக தான் வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து வந்து அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ஓனர்ஷிப் கிடையாது. இது வந்து பப்ளிக்கு வந்து போக ஆரம்பிச்சது. பப்ளிக்கு போகும் பட்சத்தில் இதில் வந்து பப்ளிக் மணி இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரொமோட்டராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 75% மேலே நீங்கள் வந்து ஸ்டேக்கை வந்து வச்சுக்கக்கூடாது. ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து இன்னும் வந்து கம்மியாக தான் ஸ்டேக் வச்சுக்கணும். யார் வந்து அதிகமாக வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்களோ, இப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க விற்க ரெடியாக இருந்தாங்க. இப்போ எஸ்பிஐயில் இருக்க ஷேர் ஹோல்டர் எல்லாருமே விற்க ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எஸ்பிஐ பேங்க் வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும். இதுவே வந்து நம்ம ப்ரைவேட் பிளேயர்ஸ்கிட்ட வாங்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக, இப்போ யாராவது வந்து ஒரு கம்பெனியில் 51% ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க தான் வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர். யார் வந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து ஷேர் வச்சுருக்காங்களோ அதுதான் வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர். இது வந்து ப்ரைவேட்டுக்காக இருக்கட்டும் கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு அவங்க வந்து நிறையா விஷயங்களை வந்து சப்மிட் பண்ணணும், நிறைய அப்ரூவல்ஸ் வந்து வாங்கணும். நிறைய அப்ரூவல்ஸ் வாங்கினா தான் வந்து இந்த மாதிரி ஐபிஓவுமே வந்து அலாட் பண்ணுவாங்க, ஐபிஓவுமே அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து
ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், அதாவது பணத்தை வந்து பப்ளிக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லா ப்ராசஸும் அந்த கவர்மெண்ட் கிட்ட போய் எல்லா ப்ராசஸ், அது வந்து பெரிய டாபிக். அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து நம்ம ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலுமே வந்து அந்த பெரிய பெரிய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளாலையுமே வந்து லிஸ்ட் பண்ண முடியும். பட் அதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் அதை நான் வந்து சொல்லி அதை இன்னும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. நம்ம வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர், அதாவது நம்ம முதலீட்டாளர்களை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சில புது புது கம்பெனிஸை வந்து எப்படி வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஐபிஓ அலாட் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு புரோக்கரோட வெப்சைட்லேயுமே வந்து நமக்கு வந்து ஐபிஓ அப்படிங்கிற ஒரு தனியாக டேப்லர் காலம் வந்திருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா கம்பெனிஸ் இப்போவுமே ரீசெண்டாக வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேர் வந்து இந்த ரூபாயிலிருந்து இந்த ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு ஷேர் ஹோல்டர், அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கவர் வந்து இத்தனை ஷேர் வரைக்கும் வாங்கலாம். ஒரு லாட் அப்படின்னா வந்து ஒரு லாட்டுங்கிறது எப்படி வேணாலும் அவங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு லாட்டுக்கு வந்து 10 ஷேராக கொடுக்கலாம், ஒரு லாட்டுக்கு வந்து 100 ஷேராக கொடுக்கலாம், ஒரு லாட்டுக்கு 200 ஷேராக கொடுக்கலாம். அந்த ஷேர் வேல்யூ வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து இவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. செபி, அந்த கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து அந்த ஷேருக்கு வந்து இவ்வளோ தான்ப்பா வேல்யூ, என்எஸ்சி, பிஎஸ்சி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஷேருக்கு வந்து இவ்வளோ தான்ப்பா வேல்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அவங்க வேல்யூவேஷனை பொறுத்து அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் இவ்வளவுக்கு வந்து எனக்கு போடணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை பொறுத்து அவங்க வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் வந்து 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து அந்த ஒரு லாட் அப்படிங்கிறது வந்துருக்கும். இதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நம்மளோட புரோக்கர் வெப்சைட்லேருந்தே நம்ம வந்து இந்த ஐபிஓக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து அதில் வந்து இஷ்யூ டேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் டேட், அதாவது அந்த இஷ்யூ வந்து க்ளோஸ் டேட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் டேட்டில் நிறைய பேர் இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஐபிஓங்கிறது அவங்க வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த லிமிட்டட் அமௌண்ட் வந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இத்தனை ஷேர் தான்ப்பா எங்கள்கிட்ட இருக்குது, இத்தனை ஷேர் தான் வந்து நாங்கள் உங்களுக்கு விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ 100 ஷேர் விற்கிற இடத்துல ஒரு 1000 பேர் வந்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து குழுக்கள் முறைக்கு வந்து போவாங்க. குழுக்கள் முறைன்னா நம்ம சும்மா சீட்டு குலுக்கி போடுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டரை வந்து ஜென்ரேட் பண்ணும். இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரேண்டமாக தான் ஜென்ரேட் பண்ணும். ரேண்டமாக நடக்கும். ரேண்டமாக இவங்களுக்கெல்லாம் ஒரு இதுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில டயத்தில் ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து கம்மியான பேர் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நம்ம அதில் எத்தனை லாட்டு வேணாலும் போடலாம். 100 லாட்டு 1000 லாட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். 100 லாட்டு 1000 லாட்டு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து இங்கே முன்னாடியே வந்து பே பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து அதில் இருக்க ஒரு பிரச்சனை. முன்னாடியே வந்து நம்ம அந்த பணத்தை கொடுத்து பே பண்ணி நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அந்த அலாட்மெண்ட்டுக்காக. அந்த அலாட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா வந்து நமக்கு அந்த ஷேர் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷேரை வந்து நம்ம பிகினிங்லேயே வாங்குகிறோம். அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே வாங்கிடுறோம். அதனால நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறவங்களான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து நிறையா இந்த இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. இதை வந்து ஐபிஓவில் இந்த ஷேரை வாங்கியிருந்தோம்னா நமக்கு இத்தனை %, 10,000%, 20,000% நமக்கு வந்து ப்ராஃபிட், 1000 மடங்கு, லட்சம் மடங்கு வந்து இந்த 100 ரூபா போட்ட இடத்துல இது 1 லட்ச ரூபா போயிடுச்சுப்பா இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஐபிஓவில் நடக்கும். ஆனால் எல்லா கம்பெனியும் அப்படி போகணும்னு சொல்ல முடியாது. அந்த கம்பெனி இன்னொரு 5 வருஷத்தில் இல்லாமல் கூட போகலாம். அந்த மாதிரி கம்பெனிஸும் நிறையா வந்து இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது நமக்கு எப்போதுமே தெரியாது. நம்ம வந்து நல்லா கெஸ் பண்ணியிருந்தாலுமே ஏதாவது திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து இந்த கம்பெனி திவால் ஆகிறதுக்கோ கம்பெனி இல்லாமல் போகிறதுக்கோன்றான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ இதை தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் பணம் போடுறதுனாலுமே வந்து நம்ம வந்து பணம் போட்டுக்கலாம். இந்த ஒரு டாப்பிக்கை நான் விட்டுட்டு நம்ம வந்து போகிறதுனால நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இடையிலேயே இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்குள்ளேயே அந்த ஐபிஓவையுமே வந்து நான் வந்து புகுத்திட்டேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னா வந்து என்னென்னு வந்து பார்த்துலாம். இது வந்து 3 கேப் வந்துருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப், அப்புறம் மைக்ரோ கேப் அப்படிங்கிறது நிறையா வந்து போயிட்டுருக்கோம். இப்போ 4 கேப் சொல்லிட்டேன், 3 கேப் சொல்லிட்டு 4 கேப் சொல்லிட்டேன். ஸோ இந்த மார்க்கெட் கேப்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். அந்த கம்பெனியோட மொத்த வேல்யூ ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கம்பெனிக்கு இருக்க சொத்து மதிப்பு, அந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூனா அந்த கம்பெனி வந்து ரொம்ப பிராண்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து அந்த கம்பெனி இன்னைக்கு விற்றா எத்தனை கோடி ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கம்பெனி இத்தனை ஷேர் இருக்குது, இத்தனை ஷேருக்கு இத்தனை வேல்யூ போட்டோம்னா எத்தனை கோடி, எத்தனை லட்சம் கோடியோ போகுதேப்பா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த லட்சம் கோடியெல்லாம் போகுது இல்லை, அதெல்லாம் வந்து லார்ஜ் கேப்பில் போகும். சில 1000 கோடிகள்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து மிட் கேப்பில் போகும். சில 100 கோடிகள் வருது இல்லை, அதெல்லாம் வந்து ஸ்மால் கேப்பில் போகும். ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட். 100 கோடியில் இருந்தால், சில 100 கோடிகளில் இருந்தால் ஸ்மால் கேப்,
சில 1000 கோடிகளில் இருந்தால் மிட் கேப்னு வச்சுக்கோங்க, சில லட்சம் கோடிகளில் இருந்துச்சுன்னா லார்ஜ் கேப் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறேன். அதுக்கு இல்லை மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப்புக்கு ஒரு டெஃபினிஷனே வந்து இருக்குது. இதுதான் வந்து மிட் கேப்பு, இதுதான் வந்து ஸ்மால் கேப்பு, இதுதான் வந்து லார்ஜ் கேப்பு அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து என்எஸ்சி பிஎஸ்சியே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கே தெரியும்ல, பெரிய கம்பெனிப்பா மார்க்கெட் கேப்புன்னு நமக்கு வந்து மணி கண்ட்ரோலையோ ஸ்க்ரீனர்லையோ போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இத்தனாயிரம் கோடிப்பா இருக்குது, இத்தனாயிரம் கோடிப்பா இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம இதுக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு என்னப்பா சம்மந்தம், இதை வச்சு நம்ம என்னப்பா அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா இதுதான் முக்கியமான அனாலிசிஸ். என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய கம்பெனி திவாலாகிறதுக்கு உண்டான கம்மியாக இருக்கும், அந்த கம்பெனி லாஸ் பண்ணாலும் திரும்ப எழுந்து நிற்கிறதுக்கு உண்டான அதிகமாக இருக்கும், அந்த கம்பெனி பட்டி தொட்டி வரைக்கும் பரவி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால அதில் நம்ம பணம் போடும் பட்சத்தில் நம்ம பணத்துக்கு உண்டான சேஃப்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதே வேளையில் ரொம்ப சின்ன கம்பெனி, அந்த கம்பெனி பேரே தெரியாது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பில் வரும். அதில் கொண்டு நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா வந்து அதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ரிவார்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து திடீர்னு அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம், அந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம். இது வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஆனால் லார்ஜ் கேப்பில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி இருக்குது. நம்ம பணத்தை போட்டால் நம்ம வரி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சந்தோஷமாக இருக்கலாம். பக்குன்னு இல்லாமல் பணத்தை போயிருமோ வருமோ அப்படிங்கிற பக்குன்னு இல்லாமல் நம்ம பாட்டில் நிம்மதியாக இருக்கலாம்ல. அதனால தான் வந்து லார்ஜ் கேப் செலக்ட் பண்ணுவோம். மிட் கேப் இது ரெண்டுக்கும் சேர்த்து இல்லாத அது ஒரு இது. அது எப்படின்னா வந்து இந்த கம்பெனி வந்து க்ரோயிங் ஃபேஸில் இருக்கும், லார்ஜ் கேப்புக்கும் போக மாட்டான், ஸ்மால் கேப்லேயும் இருக்க மாட்டான், மிட் கேப்பில் இருப்பான். மிட் கேப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ப்ராஃபிட்டும் கம்மியாக கிடைக்கும், ப்ராஃபிட்டும் மீடியமாக கிடைக்கும், நமக்கு ரிஸ்க்குமே வந்து மீடியமாக இருக்கும். ஒரு சில சமயங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னா ரொம்ப ஏதோ போயிடுவான். ஸோ இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்து தான். நம்ம லார்ஜ் கேப்பில் போட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி, ரிஸ்க்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. திடீர்னு லார்ஜ் கேப் கம்பெனிஸே அதிகமான இறங்குறது, 10% 20% இறங்குறது ஒரே நாளில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நடக்க தான் செய்யும். ஏன்னா வந்து இப்போ நம்ம அந்த கோவிடுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து எங்கேயோ போயிட்டோம், ஏறி எங்கேயோ வந்து இப்போ டாப்பில் வந்து இருக்கோம். அந்த நேரத்தில் நான் வந்து இந்த பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கே பக்கம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் யாரும் பணத்தை போட்டு கொஞ்சம் இறங்கிச்சனாலும் பயப்படுவாங்களே, அதாவது பிகினர், அதாவது திடீர்னு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்கு 100 ரூபா பணத்தை போட்டுட்டு ஒரு 90 ரூபா இறங்கும் போதே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடும். ஆனால் ரொம்ப வருஷமாக இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து அந்தளவுக்கு வரி பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் போக போக தான் வந்து அந்த ஒரு பக்குவமெல்லாம் வந்து வரும். இப்போவே வந்து அந்த பக்குவமெல்லாம் வராது. இதை தான் வந்து நம்ம வந்து அந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் கேப் என்ன, எத்தனாயிரம் கோடி அப்படிங்கிறத நம்ம மணி கண்ட்ரோலையும் screener.comலையும் போயிட்டு நீங்கள் அந்த கம்பெனி நேமை டைப் பண்ணிங்கன்னா போதும். புக் வேல்யூவாக இருக்கட்டும், பிஇவாக இருக்கட்டும், அந்த மார்க்கெட் கேப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதில் வந்து தெரிஞ்சிடும். நம்ம இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம டிவிடெண்ட் ஈல்டு, போனஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்ட், டிவிடெண்ட் போனஸ் இதெல்லாம் வந்து பார்த்துடலாம். டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4 குவார்ட்டர், அந்த 4 குவார்ட்டரில் தான் வந்து நமக்கு வந்து புதுசான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறோமா, போனஸ் கொடுக்குறோமா, ஸ்பிளிட் கொடுக்குறோமா அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஷேருக்கு வந்து 8 ரூபா கொடுக்குறோம், 10 ரூபா கொடுக்குறோம், 50 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ஈஸியாகவே வந்து நம்ம ஒரு இதில் வந்து பார்த்துலாம். நம்ம வந்து பார்க்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. நம்ம டிமேட் அக்கௌண்ட்டோட நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கனெக்டாக தான் இருக்கும். நம்ம எப்போல்லாம் வந்து அவங்க டிவிடெண்ட் நம்ம எப்போல்லாம் வந்து டிவிடெண்ட் பே பண்ணுறாங்களோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிரும். நம்ம இதுக்காக எங்கேயும் போய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே அப்ளை பண்ணணும் அந்த விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. டேரெக்டாகவே நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த டிவிடெண்ட், போனஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து ஒருவேளை ஷேராக கொடுத்தாங்க, ஒருவேளை போனஸை வந்து ஷேராக கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து அதோட ஆட் ஆயிடும். நமக்கு அதனால வேறு எதுவும் பெருசாக வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது கிடையாது. சரி, ஓகேப்பா, இதை வச்சு நான் எப்படி வந்து ஸ்டாக் வாங்குறது அப்படின்னா, எனக்கு வந்து அதிகமான டிவிடெண்ட் வேணுமே, எனக்கு வந்து மாதம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நல்லாயிருக்கும், வருஷம் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படி ஒரு சில கம்பெனிஸில் எனக்கு பணம் போட்டால் எனக்கு நல்லா இருக்குமே. எல்லா கம்பெனியுமே வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கம்பெனிஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து டிவிடெண்டே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான டிவிடெண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி க்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும்ல. ரீஇன்வெஸ்ட் கம்மியாக பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனி க்ரோவாக இருக்கணும் சென்ஸ் அதிகமாக இருக்காது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வருஷம் கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கிற கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம அந்த screener.com, மணி கண்ட்ரோல்.com, எனி
ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் இதுலேயே வந்து நீங்கள் சிம்பிளாகவே அதில் போய் மார்க்கெட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதில் போய் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து 8, 9, 10, 4, 5, 3 அப்படின்னு நம்பர் இருக்கும். அது எல்லாமே பெர்சன்டேஜ் தான். வருஷத்துக்கு அந்த கம்பெனிலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் 10%. வருஷத்துக்கு 10%. வருஷத்துக்கு 100 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா வந்து 1000 ரூபாய் ஷேர் வந்து வருஷத்துக்கு 10 ரூபா கொடுக்குறான், வருஷத்துக்கு 100 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா வந்து 10% அப்படிங்கிறதான் அது வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவுமே வந்து ஒரு சில கம்பெனிஸ் கொஞ்சம் போனஸுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணி வந்து வாங்க முடியும். ஒரு கம்பெனி வந்து ஒரு 10% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குறான் அப்படின்னா வந்து சரி ஓகேப்பா 10% கொடுக்குறான். ஒரு சில கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சில வருஷத்துக்கு 10% கொடுப்பாங்க. எஃப்டியோட இது அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். எஃப்டியில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா வருஷத்துக்கே வந்து உங்களுக்கு 5% 6% தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் டிவிடெண்டே உங்களுக்கு 10% வரும்போது அந்த கம்பெனி வந்து இன்னும் ஒரு 10 ரூபாய் மேலே ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர லாபமாக இருக்கும். அந்த எஃப்டியில் போடுறவங்களுக்கு கம்பேர் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு கம்பெனியை வந்து கெஸ் பண்ண முடியும். பட் இதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கெஸ் பண்ணலாம் முடியாது. இந்த பிஇ, பி/இ, டிவிடெண்ட் ஈல்ட் இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து நம்ம மார்க்கெட் கேப் இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து நம்ம அது வந்து பண்ணுவோம் ஒழிய மற்றபடி இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நமக்கு அந்த கம்பெனி வருஷத்துக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அது இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ், இந்த கம்பெனி நிறையா டிவிடெண்ட் கொடுக்குறான்ப்பா, ஏதோ ஷேர் ஹோல்டர் மேலே ரொம்ப நம்பகத்தன்மையானவன்ப்பா, ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தோம். அதில் வந்து நான் அடிக்கடி வந்து மணி கண்ட்ரோல், ஸ்க்ரீனர் இப்படின்னு 2 வெப்சைட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் செக் பண்ணி பார்க்காதவங்களுக்கு அதில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம அதை பற்றி மட்டும் பேசுகிறோம். அதில் எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோன்னா நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இனிமேல் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் வந்து ஸ்க்ரீன் இருக்கும், ஒரு பக்கம் வந்து நான் இருப்பேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து நம்ம சொல்லி எதையும் புரிய வைக்க போகிறதில்ல. இனிமேல் வந்து ஃபீல்டில் இறங்க வேண்டியதான். தலைமை சொல்கிற மாதிரி இனிமேல் நான் கீழே இறங்கி தரையில் இறங்கி நான் என்ன வேலை வேணும் செய்ய போகிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல்ட் லெவலில் இறங்கியாச்சு. இதுக்கு மேலே எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸாம்பிளோட தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு moneycontrol.com, மணி கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மணி கண்ட்ரோல்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன வெப்சைட், அவ்வளோதான். சும்மா க்ரோமில் போய்ட்டு மணி கண்ட்ரோல்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆட்ஸ் வரதுக்கு உண்டான டெண்டன்சி இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஒரு மாதிரி கசம்சான்னு நிறைய நியூஸஸ் அது இதுன்னு போயிட்டே இருக்கும். நிறைய ஆட்ஸ் வந்து பாப்பப் ஆகும். அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஷேர் வேணுமோ, என்ன ஸ்டாக் வேணுமோ அதை வந்து நீங்கள் இப்போ வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்டே வந்துருச்சு டாடா மோட்டார்ஸ். ஓகே, இதில் கீழே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதோட ப்ரைஸ் பெருசாக இருக்கும், பெரிய லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. பாப்பா ஆகிட்டே இருக்கே. பாப்பா போட்டு ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து காசு கட்டி வாங்கணும். காசு கட்டி வாங்கினா நமக்கு அந்தளவுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் வந்து நம்ம காசு கட்டி வாங்கலை. இதில் வந்து இந்த பெருசாக பாப்பா அவுட் ஆகுதுல, இதுதான் அந்த ப்ரைஸு. இது வந்து அந்த டேவோட ரேஞ்சு. இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிருக்குப்பா. இது 52 வீக் ரேஞ்ச், அதாவது 52 வாரத்தில் இது தான்ப்பா இவ்வளோ தான்ப்பா மூவ் ஆகிருக்கு. இங்கே இருந்து 375லேருந்து 1665 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து ஏறி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி காட்டுது 52 வாரத்தில். அதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இதில் முக்கியமான விஷயங்களை என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருவாங்க. மார்க்கெட் கேப்னு என்னென்னு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். 3,32,207 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப்பில் ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஹை லோ. இந்த ஹை லோலாம் வந்து நமக்கு அன்றைக்கி டேவோட ஹை லோ. இது வந்து அப்பர் சர்க்கியூட், அதாவது ஒரு நாளைக்கு இந்த சர்க்கியூட் அதாவது 1100 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா இது வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து ஒரே நாளில் 1000 மடங்கு லட்சம் மடங்குலாம் ஏற வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி லோவர் சர்க்கியூட் அப்படின்னு வந்துருக்கும். ஒரே நாளில் வந்து ரொம்ப கீழே இறங்கிடக்கூடாது. 900 ரூபாய்க்கு போச்சுன்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சிடும். லோயர் சர்க்கியூட் அடிச்சு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட். இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வேணுமா? இது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. மேபி ட்ரேடர்ஸ்க்கு வேணால் கொஞ்சம் தேவைப்படலாம். அது இப்போ ரொம்ப வாலடைலிட்டிலாம் ஸ்டாக் வாங்கும்போது இந்த அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். இது 52 ஹை 52 பிலோ, அது முதல்ல சொன்ன மாதிரி.
ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள். ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா வந்து அந்த கம்பெனி எத்தனை தடவை போனஸ் ஸ்ப்ளிட்டு இதெல்லாம் கொடுத்து அந்த ஷேரை வந்து ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பார்க்குறதுக்கான ஒரு வேல்யூ. 10 ரூபா ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரூபா ஷேர்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்கும். 10 இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து நிறைய தடவை ஸ்பிட் பண்ணிருக்கணும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கிறதுனால 2க்கு மேலே வந்து நீ ஸ்பிட் பண்ண முடியாது. இன்னைக்கு தேதிக்கு ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குன்னா அது வந்து ஸ்ப்ளிட்டு போனஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்ப்ளிட் வரதுக்கு உண்டான சான்சஸ் கம்மி. ஸோ அதில் வந்து அதுதான் வந்து ஒரு விஷயம். ஒருவேளை ஃபேஸ் வேல்யூ 10, 100 இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட்டு போனஸ் எல்லாம் வந்து நிறையா வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஷேர் வந்து இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணல, நிறைய ஷேர் வந்து இன்னும் ஆகலை அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அவ்வளோதான். இது வந்து ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைனா இந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆல் டைம் ஹை போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இது ஆல் டைம் லோ. ஆல் டைம் லோனா இந்த ஷேர் வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. ஆல் டைம் லோ பார்த்தோன்னா 10 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கினா எனக்கு 1000 ரூபாய் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அது ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ. இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து பம்ப்டப் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் புக் வேல்யூ பர் ஷேர். புக் வேல்யூ நம்ம என்னென்னு டீட்டெயிலாக ஃபஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இதில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். மார்க்கெட் கேப்பு, அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த புக் வேல்யூ வந்து நம்ம டீட்டெயிலாகவே போட்டிருக்கோம். புக் வேல்யூ வந்து 863 ரூபா இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புக் வேல்யூக்கு எவ்வளோ நெருக்கம் வாங்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ டாடா மோட்டர்ஸ் என்ன நிலைமையில் இருக்குது, 1000 ரூபாயில் இருக்குது. ஆனால் புக் வேல்யூ என்ன இருக்குது, 863 இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து சும்மா கேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே பொறுத்து டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட்னா வேறு, டிவிடெண்ட் ஈல்டுனா என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டோம். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 0.20. அதாவது நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 20 காசு கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. இல்லை 2 ரூபா கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் 2 ரூபா கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இன் ஃபியூச்சரில் அவங்க எப்படி வேணாலும் வந்து நிறைய டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதும் பண்ணலாம். இது இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ கொடுத்துருக்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டிடிஎம் இபிஎஸ், அதாவது ட்ரேடிங் 12 month ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான். அது ட்ரேடிங் 12 month அதெல்லாம் விட்டுருக்கேன். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த புக் வேல்யூலே பார்த்தோம். இபிஎஸ்னால் என்னென்னு கொஞ்சம் விஷயம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இந்த இபிஎஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கட்டுற ஒரு ஷேருக்கு வந்து அது எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிறது தான். இப்போ 58 ரூபா 37 காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. இது வந்து 655% வந்து இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது அப்படின்னு வந்து கீழே போட்டிருக்காங்க. அப்புறம் சின்னதாக 650 போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் 655% வந்து இவங்க வந்து அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம முக்கியமான பைபிளில் டிடிஎம் பிஇன்னு போட்டிருக்க பாருங்க. டிடிஎம்னா ட்ரேடிங் 12 month, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிஇ அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு எப்போவுமே தெரியும் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். இதுதான் வந்து நம்ம இன்வெஸ்டர் ரொம்ப முக்கியமாக எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு போனோன்னு பார்க்குற விஷயமே வந்து இதுவாக தான் இருக்கும். புக் வேல்யூவும் பிஇ தான். ஏன்னா வந்து இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்கிறதுனால அதை வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இது வந்து 17.12 இருக்குது. 17 ரூபா இருக்குது பிஇ. ஸோ ஓகே, இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்காப்புல. அதே நேரத்தில் அந்த ஷேர் வந்து லாஸ் பண்ணாங்கன்னா பிஇ எங்கேயோ போயிடும். அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு பிஇ 17 ரூபா இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பி புக் வேல்யூ வந்து என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. புக் வேல்யூ வந்து 1.16%. அதாவது முதல்ல பார்த்தா 1000 ரூபாயில் இருக்குல்ல, புக் வேல்யூ வந்து 863 ரூபாயில் இருக்குது. அதனால் ஒரு 1% மேலேயே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது வந்து செக்டார் பிஇ. நமக்கு எப்போதும் சொல்லிடுவோம் அந்த செக்டாரில் என்ன பிஇ இருக்கும். இந்த செக்டார் பிஇ 90 இருக்குது. ஆனால் நம்ம டாடா மோட்டார்ஸ் 17 இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது. இதுலேயே நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா வந்து இன்னும் வந்து கீழே வந்து போகலாம். இன்னும் கீழே வந்து நம்ம போனோம்னா சார்ட் வந்து தெரியும். அதுக்கு கீழே போக 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 வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட அந்த அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் பெர்ஃபார்ம் ஆகுமா, இல்லை பை பண்ணணுமா, இப்போ ஹோல்ட் பண்ணணுமா, இதை பார்த்துலாம் நீங்கள் எதுவும் பண்ணவே கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ஒரு சும்மா எஸ்டிமேட்காக நம்ம ஒரு நாலேஜபிள் திங்காக வச்சுக்கலாம். மற்றபடி இதை பார்த்து வாங்குறது, இதை பார்த்து விற்கிறதுலாம் செய்யாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து லாக் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண தேவையும் இல்லை. மேபி யாராவது ரொம்ப டெக்னிக்கலாக எனக்கு தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நமக்கு முக்கியமான விஷயம் வந்து ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இதில் வந்து நம்ம ஒரு ஷேர் வந்து இந்த ஷேர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது கடைசி 3 வருஷத்தில் 238% ஏறி இருக்குது. அதாவது 2 மடங்கு வந்து ஏறி இருக்குது. 1 இயரில் 1 மடங்கு வந்து ஏறி இருக்குது. அதாவது 100% மேலே ஏறி இருக்குது. இயர் ஆன் இயர், அதாவது இன்னைக்கு தேதியிலேருந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 28% ஏறி இருக்குது. 3 மாதத்துல 23% ஏறி இருக்குது. 1 மாதத்தில்
1% ஏறி இருக்குது, 1 வீக்கில் 4% ஏறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துமே நம்ம வந்து வாங்கலாம். இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேப்பா, இந்த ஸ்டாக் ரொம்ப லோவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கே, உள்ள போய் என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நியூஸஸ், அதாவது இந்த டாடா மோட்டார்ஸில் என்னென்ன நியூஸஸ்லாம் வருது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவ்யூ போகிற மாதிரி இதில் வந்து ரிவ்யூ போட்டுட்ருப்பாங்க. எவனாவது அவன் மட்டும் வந்து அதாவது அந்த இந்தியன் மிக்ஸ் அதுன்னு போட்டுட்ருப்பான். ஸோ இது வந்து திருவனந்தூர் வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியனா, அதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து ஒன்றும் இல்லை. இது ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதில் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நம்ம என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுலேயுமே வந்து இருக்கும். பட் அது வந்து ரொம்ப உள்ளே இருக்கும். இது வந்து எல்லாமே அரேஞ்சாக வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து போர்ட் மீட்டிங்ஸ் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு, டிவிடெண்ட் எப்பப்பெல்லாம் கொடுத்தாங்க, இந்த 2 ரூபா கொடுத்துருக்காங்க பாருங்க, போனஸ் எப்போ வந்து கொடுத்தாங்க, ஸ்பிளிட் எப்போ வந்து கொடுத்தாங்க, 2011 ஸ்பிளிட் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்பிளிட் இதெல்லாம் கொடுத்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வந்து எப்போ கொடுத்தாங்க, ஏஜிஎம் மீட்டிங் வந்து எப்போ நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த ஏஜிஎம் மீட்டிங், ஸ்பிளிட்டு, போனஸ் உங்களுக்கு தெரியும். ரைட்ஸ் இஷ்யூனா வந்து வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஷேர் வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஏதாவது ஒரு ரைட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு ரைட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 ஷேர் வாங்கிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு கொடுக்கும், அதை வந்து சொல்லுவாங்க. போர்டு மீட்டிங்னா ஒன்றும் இல்லை, வருஷம் வந்து ஒரு குவார்ட்டர் நான் சொன்ன மாதிரி போர்டு மீட்டிங் நடந்து தான் வந்து என்ன ஸ்பிளிட் கொடுக்குறதா, போனஸ் கொடுக்குறதா, டிவிடெண்ட் கொடுக்குறதா, எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சார் ஒன்றும் இல்லை. இது வந்து ஓவர்வியூவில் வந்து ரெவன்யூ அப்படின்னு வந்து இருப்பாங்க. இது வந்து ஓவரால் சம்பாதியம், இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2023 இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து நெட் ப்ராஃபிட்டில் நமக்கு வந்து 2023 இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, 2022 11,000 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கடைசியில் இருக்குது பாருங்கள், டெப்ட் டு ஈக்விட்டி. டெப்ட் டு ஈக்விட்டினா வந்து இது எவ்வளோ கடன் இருக்குது, 2.7% வந்து இப்போ வந்து கடனாக வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. 2.7 வந்து கடனாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெப்ட் டு ஈக்விட்டியில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆர்ஓஇனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, பிவிபிஎஸ்னா ப்ரைஸ் டு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கும் தெரியாது. இபிஎஸ்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். பிவிபிஎஸ் வந்து அதை நம்ம பெருசாக வந்து பார்க்க மாட்டோம். அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு குவார்டர் ஆன் குவார்டர் எவ்வளோ வந்து நடந்திருக்கு அதெல்லாம் வந்து போடுவாங்க. பேலன்ஸ் ஷீட் போனீங்கன்னா இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, கேஷ் ஃப்ளோனா அந்த கம்பெனியில் எவ்வளோ வந்து இப்போ கேஷ் வந்து இருக்குது, இவ்வளோ கேஷ் வந்து உங்களுக்கு வந்து சப்ரஸாக வந்து இருக்குப்பா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷியோஸுமே வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ அந்த பேசிக் இபிஎஸ்ஸு, புக் வேல்யூ, அது இதுன்னு டிவிடெண்டு, ஃபேஸ் வேல்யூ, இதே தான் வந்து திரும்ப வந்து வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஷேருக்கு வந்து எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க, ஒவ்வொரு குவார்ட்டருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க, டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கடைசியில் இருக்கு பாருங்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஃபஸ்ட் இருக்கிறது ப்ரொமோட்டர் தான் ஓனர். அவர் தான் வந்து இந்த கம்பெனி உருவாக்குனவர். அவர் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்கன்னா 46% வந்து ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஎஸ்னால் வேறு யாரும் இல்லை, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின் கம்பெனி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரின் கம்பெனி 19% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஸ், அதாவது இந்தியன் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்க பிக் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 16%. நம்ம கடைசியில் பப்ளிக், அதாவது நம்மள மாதிரி சாதாரண மனுஷன்கள்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 18% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ்ன்னு போனோன்னா ஏதாவது அதில் கொஞ்சம் கவர்மெண்ட் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க 0 தான், அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ஒரு சில டைம் அதுவுமே வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இதில் இன்சைட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கடைசியில் ரொம்ப பெரிய அளவில் செல்லிங் பையிங் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த moneycontrol.comல இருக்கிற விஷயங்கள். நம்ம இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாகவே வந்து பார்த்துட்டோம். அது இல்லாமல் இதில் வந்து ஒரு கொஞ்சம் அடிஷ்னல் வீடியோஸுமே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம screener.comல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரீனர்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த விஷயம் வந்து வந்துடும். அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நிறையா விஷயங்கள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்ச், நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கம்பெனி சர்ச் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் மேலே அதுக்கு சர்ச் டேப் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாகின் பண்ணுறதா பண்ணிக்கோங்க, அதனால் ஒரு பெரிய பாதிப்புலாம் வந்து வராது. சர்ச் ஃபார் கம்பெனியில் நமக்கு இன்றைக்கி வந்து வேறு கம்பெனி வந்து சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐடிசி அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஐடிசி வேணாம், HUR, அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. நம்ம moneycontrol.comல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். அதுலேயே மாதிரி இருக்குது பாருங்கள், மார்க்கெட் கேப் எவ்வளவு, ஸ்டாக் பிஇ எவ்வளவு, ROCE எவ்வளவு, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அது எவ்வளவு, ரிட்டர்ன் ஆன் 1 இயர் எவ்வளவு, கரண்ட் ப்ரைஸ் எவ்வளவு, அதில் கரண்ட் ப்ரைஸ்னால் இப்போ இருக்கிற ப்ரைஸ், இன்னைக்கு இருக்கிற ரேட் என்ன அப்படின்னா, புக் வேல்யூ எவ்வளவு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளவு, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு, ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, ஹை அண்ட் லோ எவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து நமக்கு வந்து சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மணிகண்ட்ரோல்.comல பார்த்தது அப்படியே தான். மணிகண்ட்ரோல்.com வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நான் என்ன விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ வந்து நமக்கு இதில் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ப்ரோஸ், அதாவது ஸ்டாக்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கம்பெனியில் கடன் இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம். கம்பெனி காசு மெயின்டைனிங் ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட், அதாவது 22%, அதாவது கம்பெனி வந்து ரெகுலராக வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டாக் வந்து ட்ரேடிங் வந்து 10 மடங்கு புக் வேல்யூ மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குப்பா, 10.2 times இட்ஸ் புக் வேல்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 10 மடங்கு மேலே புக் வேல்யூ இருக்கே அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி ட்ரேடு போர் சேல்ஸ் க்ரோத், அதாவது கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுல ஓரளவுக்கு நார்மலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ரொம்ப 100 மடங்கு 200 மடங்குலாம் ஏறுறதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே நம்ம பார்த்தோன்னா புக் வேல்யூ வந்து 200 ரூபா இருக்குது. கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் வந்து 2223 ரூபா இருக்குது. ஸோ இதுதான் வந்து விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கம்பேரிசனுக்காக, அதாவது அந்த அந்த ரேஞ்சிலேயே இருக்கிற கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கிற ஒரு கம்பெனி கூட அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் கூட வராது. ஏன்னா வந்து அந்த கம்பெனி ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வேறு வேறு விஷயங்கள் செய்வாங்க. கோல்கேட் கம்பெனிலாம் கோல்கேட், இந்த ஜில்லெட்லாம் அந்த சர்விங் க்ரீம் இதெல்லாம் செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஹிந்துஸ்தான் வந்து ஒரு எஃப்எம்ஜி, பெரிய எஃப்எம்ஜி கம்பெனி. எஃப்எம்ஜினா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஷாம்புலேருந்து ருட்டிலேருந்து எல்லாமே, சோப்பு எல்லாமே, சோப்பு ஷாம்பு எல்லாமே, விம் எல்லாமே அவங்களோட தான். ஸோ பெரிய கம்பெனி. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம குவார்டர்லி ரிசல்ட் நம்ம மணிகண்ட்ரோல்.comல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க, சேல்ஸ் எவ்வளவு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிஎம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட்டு, புரியுது. நான் ரொம்ப ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னு புரியுது. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. நம்ம நெட் ப்ராஃபிட்டும் எக்ஸ்பென்சஸும் சேல்ஸும் வந்து பார்த்துட்டாலே போதுமான விஷயமா இருக்கும். நம்ம இதில் போக போக வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கே வந்து இதில் வந்து ஆர்வம் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸு, இது வந்து இயர்லி ரிசல்ட்ஸு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரொம்ப பெரிய டாபிக். பேலன்ஸ் ஷீட் வந்து நான் இப்போ சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. அடுத்து இருக்கு பாருங்கள், கேஷ் ஃப்ளோவே நம்ம வந்து மணிகண்ட்ரோல் பார்க்கும்போதே நான் வந்து லைட்டாக வந்து சொல்லியிருப்பேன். கேஷ் ஃப்ளோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனியில் எவ்வளோ கேஷ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லா செலவும் முடிச்சுட்டு உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 10,000 செலவாகுதுன்னா 10,000 செலவு பண்ணிட்டு ஒரு 5,000 கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்கும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து கேஷ் ஃப்ளோ ஆக்டிவிட்டியில் ஒரு 111 கோடி ரூபாய் தான் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம அந்த கேஷ் ஃப்ளோ ஆக்டிவிட்டி, அந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சுட்டு இந்த நெட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு போகிறாங்க. கடைசியில் நெட் கேஷ் ஃப்ளோ தான் நம்ம வந்து பார்க்கணும். போன குவார்ட்டர் வரைக்கும் மைனஸில் இருந்துச்சு, இந்த குவார்ட்டர் வந்து ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான் அதுவுமே. ரேஷன்ஸ் இதெல்லாம் வேணாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நமக்கு எப்போதுமே தெரியும். நம்ம மணிகண்ட்ரோல்.comல பார்த்ததே. மணிகண்ட்ரோல் சொல்கிறதுனால நீங்கள் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து என்னென்னு புரிஞ்சிடும். ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, எஃப்ஐஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, டிஐஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் 0.04% வச்சுருக்காங்க, பப்ளிக் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதில் நம்ம மணிகண்ட்ரோல்.comனா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்காது. இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து தெரியும். கிட்டத்தட்ட 8 லட்சத்துலேருந்து 12 லட்ச ரூபா ஷேர், 12 லட்சம் ஷேர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 12 லட்சம் ஷேர் மொத்தம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். அது கீழே வந்து நமக்கு அதில் வந்து தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு லிங்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ரிப்போர்ட்லாம் எங்கே இருக்குது, கிரெடிட் ரேட்டிங்ஸ், அதாவது ஒவ்வொரு விஷயம் இந்த ரேட்டிங்கில் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது. இந்த கான்கால்ஸ், அதாவது அந்த பிபிடி நோட்ஸு, அதெல்லாம் கம்பெனிலேருந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள். முக்கியமாக ஸ்க்ரீனருக்கு வந்திருக்க காரணமே வந்து நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்க்க முடியுதில்ல. இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருப்பாங்க. இப்போ எஃப்ஐ எல்லாம் எப்போ பை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து இப்போ எஃப்ஐ வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து நிறையா ஸ்டாக் வந்து வரும். ஸோ இந்த ஸ்டாக் இதெல்லாம் வந்து ஸ்டாக் நேம்ஸ் பூரா இருக்குது பாருங்கள். இவ்வளோ இது எல்லாமே இந்த ஸ்டாக் நேம்ஸ். நம்ம இதில் வந்து இது சரி ஓகே நம்ம எஃப்ஐ பை பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும்னு நம்மளும் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக்கை வாங்கலாமோ வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹோமுக்கு போயிட்டோன்னா நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஸ்க்ரீன்ஸில்
அதாவது கடன் குறைச்சிருக்க டெப்ட் ரிடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, கடன் குறைக்கிற கம்பெனிலாம் ஏதாவது அப்படின்னு வந்து பார்த்துலாம். இதெல்லாம் வந்து கடன் குறைக்கிற கம்பெனிஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீனில் இன்னும் விஷயங்கள்லாம் நிறையா பண்ணலாம், ஸ்க்ரீன் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த ஸ்டாக்காக வந்து லிஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா பண்ணலாம். ஸோ அதெல்லாம் சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலை. ஸ்க்ரீனர்.comல நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மணிக்கண்ட்ருக்கும் ஸ்க்ரீனருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்க்ரீனரில் வந்து நிறைய ஆட்ஸ் வந்து ஆட்ஸே வராது இருக்கலாம். ஆனால் மணிக்கண்ட்ரோலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மணிக்கண்ட்ரோல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய தடவை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஆட்ஸை டெலிட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை பண்ணணும். பட் ஸ்க்ரீனர்.comல நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீயாகவுமே ரொம்ப ஈஸியாகவுமே நமக்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப நம்பர்ஸாக வந்திருக்கும், ரொம்ப சிம்பிளான வெப்சைட்ஸாக வந்திருக்கும், ரொம்ப அந்த கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, ரொம்ப பிளாண்டாக வந்துருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதுக்கு ஒரு வித்தியாசம். இது மட்டும் இல்லாமல் நிறையா அடிஷ்னலாக நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது, நிறையா வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். பட் இதுதான் வந்து பேஸ். எல்லா வெப்சைட்ஸ்குள்ளே போனீங்கனாலும் இந்த புக் வேல்யூ எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து Screener.com. ஓகே, நம்ம வந்து இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்து வந்திருக்கோம், ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூனா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த சார்ட்டு பார்க்குறது. சார்ட்னா என்னென்னு சொல்லிடுற முதலையே, ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு வந்து ஒரு சார்ட் வரைஞ்சோன்னா, இப்போ 100 ரூபாயில் இருக்குது, 200 போயிடுச்சுன்னா அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டோம்னா இப்படி மேலே போகும்ல, அந்த மாதிரி ஒரு சார்ட் வரைஞ்சோன்னா எப்படி இந்த சார்ட் வருமோ அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நமக்கு இந்த சார்ட் வரைகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம். அந்த சார்ட்டை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயம். ஸோ அதை தான் வந்து சார்ட்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வெப்சைட்டே வந்து இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் தான் வந்து ட்ரேடிங் வியூ. இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கொம்போ ஓகே, நம்ம இதில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோன்னா நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும், ஸ்க்ரீனர் இதுன்னு இருக்கும். இந்த சூப்பர் சாட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு இதில் என்ன ஷேர் வேணுமோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஷேர் வேணாலும் அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து டாடா ஸ்டீல் வந்து வெளியே வந்திருக்கா, டாடா ஸ்டீல் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே என்னப்பா அது ஏதோ குச்சியாக வந்து தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து ஒரு சார்ட் வந்து வைக்கிறேன். இப்போது கேண்டில் ஸ்டிக்லேருந்து லைன் வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த லைன்னா எப்படி வரும் அப்படின்னு வந்து தெரியும். இதில் வந்து நமக்கு வந்து டேட்டு எப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸில் நமக்கு வந்து மூவ் ஆகிறதெல்லாம் தெரியணுமா, 15 மினிட்ஸ் வரைக்கும் தெரியணுமா, இல்லை ஒரு நாள் தெரியணுமா, இல்லை ஒரு வாரம் தெரியணுமா அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு நாள் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுறேன். ஒரு நாள்னா ஒரு நாளில் சார்ட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ தான் தெரியுது. ஓகே, இந்த கோடு போடுறது இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி வந்து இதில் இருக்க நம்ம அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம கோடு போடுறது, படம் வரைகிறது எல்லாமே வந்து செய்யலாம். என்ன பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கோமா ஆர்டிஸ்ட்டாக இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆர்டிஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஓகே, நம்ம வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம். இதில் வந்து நமக்கு இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குன்னா 165 ரூபாயில் இருக்கா. இது வந்து கரெக்டாக அந்த நம்ம இந்த கர்சரை மூவ் பண்ணும்போதே நமக்கு வந்து இதில் ப்ரைஸ் இந்த பக்கம் தெரியும், இது இந்த வந்து இந்த கீழே தெரியும் பாருங்கள் டேட். இப்போ வந்து நமக்கு மண்டே 20 ஜூன் 2022 இதோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 ரூபா இருந்திருக்கு. 85 ரூபாயிலேருந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து நமக்கு 165 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த சார்ட் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான சார்ட். இந்த சார்ட்டை வச்சு நமக்கு வந்து ப்ரைஸ் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். வேறு எதுவும் வந்து நம்ம கிளியராக வந்து வேறு எதுவும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுவே வந்து நமக்கு இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கா. இதில் வந்து கேண்டில்ஸ் அப்படின்னு வந்து இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி குச்சியாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து வரும். வந்துருச்சா? இந்த மாதிரி குச்சியாக வருது பாருங்கள். இன்னும் நல்லா ஜூம் பண்ணுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு கேண்டில்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கேண்டில் எடுத்துப்போம். இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்கு பாருங்க, பெரிய ரெட் கேண்டில். இருங்க, அதை வந்து நான் ரவுண்ட் பண்ணி காட்டிடுவேன், நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கேண்டிலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே இருங்க, நான் கலர் வந்து மாற்றிடுவோம். இதில் வந்து நம்ம கலரும் வந்து மாற்ற முடியும். நான் ஆர்டிஸ்டில் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. ஏன் கரெக்டாக வர மாட்டேறான், வேறு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹைலைட்டர் எடுத்துறேன், இவன் நம்ம சொன்ன வச்சு கேட்பான். ஓகே, நமக்கு இந்த கேண்டில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து
இந்த கேண்டில் ஒரு நாளை வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இந்த ஒரு கேண்டில் தான் ஒரு நாள். இந்த ஒரு நாள் முழுக்க அந்த என்ன ட்ரேடிங்லாம் நடந்துச்சோ அந்த ஒரு கேண்டில் நமக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ இதை தான் வந்து லோ பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிற லோ பாயிண்ட். இந்த விக் வந்து இருக்கு பாருங்க. விக்னா வந்து வேற ஒன்றும் இல்லை, இந்த கூடு வந்து இருக்கு பாருங்க. இதை வந்து விக்னு சொல்லுவாங்க. எங்கே முடிஞ்சிருக்கோ அதை வந்து க்ளோசிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து க்ளோசிங். இதில் வந்து 2 கேண்டில் இருக்கு, ரெட்டு கிரீன். கிரீன் வந்து மேலே போகிறத குறிக்கும், ரெட்டு வந்து கீழே வர்றதை குறிக்கும். ஒரு ஸ்டாக் வந்து மேலே போச்சு அப்படின்னா, ஒரு நாள் மேலே போச்சு அப்படின்னா வந்து கிரீன் கலர் கேண்டிலாக இருக்கும். கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதில் இருக்க விஷயங்கள். அதில் வந்து 2 பக்கமும் கோடாக இருக்குது பாருங்கள். அது பேர் வந்து விக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பெரிய பாடி மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா பாட்டமில் இருக்கும், ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா டாப்பில் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? க்ரீன் கேண்டிலில் ஓப்பனிங், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கீழே இருக்கும், ரெட் கேண்டிலில் ஓப்பனிங் டாப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2 விஷயங்கள். அதே நேரத்தில் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கேண்டிலில் டாப்பில் இருக்கும், ரெட் கேண்டிலில் பாட்டமில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க 2 விஷயங்கள். சரி, ஓகே, இதை பொறுத்து நம்ம என்னப்பா விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான் வந்துருக்கு. நீங்கள் வந்து சிம்பிளாகவே நீங்கள் வந்து போய்ட்டு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும். அதில் நீங்கள் பார்த்து கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதை வச்சு நம்மளால் ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண முடியும். நிறையா விஷயங்கள் வந்து அதில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சுக்கணும் லாங் டேர்ம் பர்பஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு உதவாது. பட் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு, இது நான் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே ஷார்ட் டேர்ம் தான் சொல்வேன். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாமல் இருக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். இதே நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் பணத்தை போட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ நமக்கு அந்த நம்ம ஃபண்டமெண்டல் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும். பட் இதையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, நமக்கு இந்த சூதாட்டம் ஆடுறவங்க கிடையாது, ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க. அதாவது இன்னைக்கு வந்து மார்க்கெட் இங்கே போயிருப்பா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் இங்கே வந்துருப்பா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது, இந்த சார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க இதைத்தான் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்து வந்து அவங்க வந்து பை செல் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க விஷயங்கள். நமக்கு வந்து இப்போ கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன், எங்கே ஓப்பன் ஆகும் எங்கே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை பொறுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த க்ரீன் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டோரா குள்ளநெறி எங்கே போச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி வந்து இந்த கேண்டிலுக்கு ஓப்பனிங் வந்து பாட்டம், இந்த கேண்டிலுக்கு க்ளோசிங் வந்து டாப், இந்த கேண்டிலுக்கு ஓப்பனிங் வந்து டாப், க்ளோசிங் வந்து பாட்டம். ரெட் கேண்டில்னா டாப்பில் ஓப்பன் ஆகும், பாட்டமில் க்ளோஸ் ஆகும். க்ரீன் கேண்டில்னா பாட்டமில் ஓப்பன் ஆகும், டாப்பில் க்ளோஸ் ஆகும். அப்படி பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு யூ போட்டிருக்கு பாருங்கள். அப்படியே ஷேர் வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கி திரும்ப வந்து மேலே ஏறி இருக்கு. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். க்ரீன் கேண்டில் மேலே, ரெட் கேண்டில் பிடிச்சி கீழே, ரெட் கேண்டில் பிடிச்சி கீழே, ரெட் கேண்டில் பிடிச்சி கீழே, க்ரீன் கேண்டில் பிடிச்சி மேலே போகுது, திரும்ப ஒரு 2-3 ரெட் கேண்டில் போட்டு கீழே இறங்குச்சு, திரும்ப க்ரீன் கேண்டிலாக போட்டு மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். இதுலேயே வந்து நம்ம டைமிங்லாம் செட் பண்ண முடியும். இதெல்லாமே டெலீட் பண்ணிடுறேன், கன்ஃபியூஷன் ஆகும். டெலீட் பக்கி டெலீட் டெலீட் டெலீட். ஓகே, சரி, ஓகே, அது இருந்தால் இருக்கட்டும். நான் அதையும் டெலீட் பண்ணேன். டெலீட். ஓகேயா? இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே நமக்கு வந்து இதில் டேட்டு இதெல்லாம் வந்து செட் பண்ண முடியல. நம்ம வந்து இப்போ வந்து வீக் வந்து செட் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு அந்த ஒரு கேண்டில் வந்து ஒரு வீக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது ஒரு வாரத்தோட கேண்டில் ஒரே கேண்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிருது. அப்படி பார்த்தோம்னா நமக்கு சில வருஷங்களே வந்து நம்ம இதில் வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா மந்த்துக்கு போவோம். அப்போ 1 மந்த்து ஒரு கேண்டில்ப்பா அப்படி வச்சோம்னா நமக்கு வந்து இன்னும் கிளியராக இருக்கும். பாருங்கள், இது 2020 26 ரூபா இருந்தது, இன்றைக்கி வந்து 165 ரூபா போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது ஒரு கேண்டிலும் ஒரு மந்த்து. அதனால் இது வந்து ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட் தான். அதை பொறுத்து நமக்கு வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குது, ரொம்ப வருஷமாக வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு,
ஒரே ரேஞ்சில் அந்த 83லேருந்து 20 அந்த ஒரு ரேஞ்சில் ரொம்ப காலமாக வந்து மேலே போய் கீழே போய் கீழே போய் கீழே போய் இறங்கி இறங்கி ஏறி இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட்னா மேலே உடச்சிக்கிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிரேக் அவுட்டு, புல் பேக்கு, அது என்ன பேட்டர்ன்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக தான் வந்து கற்றுக்கணும். இல்லை நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய டாபிக். அது கற்றுக் கொடுத்தாலும் எவ்வளோ பேர் வந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நமக்கு இதுதான் வந்து இந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஷேர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஷேர் தேவைப்படுதோ அதில் வந்து நமக்கு இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதில் வந்து நிறையா ஷேர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 20 ரூபாய்க்கு உள்ள ஸ்டாக்கு, 30 ரூபாய்க்கு உள்ள ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டாக் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்ச் லிஸ்ட்டாக. நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம இதில் கிளிக் பண்ணி டக்குன்னு கிளிக் பண்ணி எல்லா ஷேரையும் வந்து டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இது ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து 3 வெப்சைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸ்க்ரீனர், மணி கண்ட்ரோல், ட்ரேடிங் வியூ. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ரோக்கர்ட்ட ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்கர் வந்து ஒரு தனி வெப்சைட்ஸ் வந்து கொடுப்பாரு. ஜீரோதாவாக இருந்தால் கைட் இருக்கும், Angel One இருந்தால் angel1.com இருக்கும், மோத்திலால் ஓஸ்வால் இருக்கும், அப்புறம் வேறு என்ன பைசா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனித்தனி வெப்சைட்ஸ், தனித்தனி ஆப்ஸ் வந்து இருக்கும். அந்தந்த ஆப்ஸுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு இதில் நீங்கள் ட்ரேடிங் ஆப்ஸுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லலை. ரொம்ப டீட்டெயிலாக இதை வந்து எடுத்தேன்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கூட நான் அதை வந்து இந்த கேண்டல் ஸ்டிச் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து பேசலாம். ஸோ அதை பற்றி பேசி நமக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது, அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு அந்த ட்ரேடிங் வியூ. ஓகே, நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிகினிங் கோர்ஸோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஓரளவுக்கு நமக்கு அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோட பிகினருக்கோ என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். நம்ம ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கல, நமக்கு அந்த ட்ரேடிங் வெப்சைட்ஸ்குள்ளே நம்ம போய் எப்படி வந்து ஒரு ஷேரை வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்க்கல. ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்னும் தெளிவாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வந்து நான் என்னோட சார்ட்டுக்குள்ளே நான் வந்து வந்திருக்கேன். இது வந்து ஜீரோதாவோட அஃபிஷியல் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து அஃபிஷியல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து நான் உள்ளே வந்து வந்திருக்கேன். இதில் வந்து நமக்கு அந்த சர்ச் காலம் வந்து இருக்குது பாருங்கள். இந்த சர்ச் காலமில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு என்ன ஸ்டாக் வந்து தேவைப்படுதோ அந்த ஸ்டாக்கை வந்து சர்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி என்ன ஸ்டாக், ஓகே, SBI வந்து சர்ச் பண்ணுறேன். எஸ்பிஐன்னு சொன்னோடனே நிறையா வந்து வரும். அதில் நீங்கள் கிளியராக வந்து பார்க்கணும். இந்த பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல லெட்டரில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நிறையா வந்துருக்கு. அப்படி இல்லை நீங்கள் எஸ்பிஐன்னு ஷார்ட்டமாக சர்ச் பண்ணாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து ஃபுல் மெத்தடை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடும். இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். அது வேறு ஒரு இது. சரி, ஓகே, நமக்கு வந்து இப்போ SBI வந்து வந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலை. 7:46 தான் ஆகுது. அதனால் 9 மணிக்கு தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து நான் என்ன சொல்ல வேலையோ, மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து காலையில் 9:15க்கு ஓப்பன் ஆகி 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுதான் வந்து டெய்லி மார்க்கெட் ரொட்டீனு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பண்டிகை காலங்கள், அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருதுன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து NSE அப்படின்ற ஒரு வெப்சைட், இன்னொரு வெப்சைட்டாப்பா, என்னப்பா ஒரு வெப்சைட்டாக சொல்லிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது நிறையா இன்னும் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறையா இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு உங்களுக்கு சொல்லி நான் அதை வந்து போர் அடிக்காமல. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு SBI அப்படின்னு ஒரு இது வந்து சர்ச் பண்ணுறதுனால அது வந்து வந்திருக்கு. அதனால் இப்போ நமக்கு வந்து இதில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி 9:15க்கு நான் அதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து அந்த ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காகவே நமக்கு இந்த ப்ரோக்கரே வந்து சொல்லிடுவாங்க. இப்போ ப்ரோக்கர் வந்து சொல்லலை அப்படின்னா வந்து நமக்கு இந்த இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. 9:15க்கு ஓப்பன் ஆகும், 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த SBI வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா வந்து பை அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுறேன். பை அப்படின்னு கிளிக் பண்ணுவோன்னா இதில் நிறைய விஷயங்கள் வருதா, நிறையா விஷயங்கள் வருது. இதில் இன்ட்ராடே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து இன்ட்ராடே அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட. அதை பற்றி சொன்னாலே பிரச்சனை வந்துடுங்கிறதுனால நான் அதை பற்றி பேசக்கூட இல்லை. பேசினாலே எல்லாரும் கிரீடி, அதாவது ஆசைப்பட்டு அதில் போய் ஏதாவது பண்ணுவீங்க. ஸோ அதனால நான் அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ நான் வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அதில் மார்க்கெட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணேன். மார்க்கெட் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அட் அ டைத்தில் வாங்குது, உடனே வாங்க அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். கீழே வந்து அமௌண்ட், ஒரு ஸ்டாக், இப்போ வந்து இதில் குவான்டிட்டி வந்து இப்போ வந்து இதில் ஒரு 1000 குவான்டிட்டி போடுவோமா, எவன் காசு, நம்ம காசு தானே போடுவோம். 1000 குவான்டிட்டி போட்டோம்னா ஒரு 8 லட்ச ரூபா தேவைப்படுது. 8,13,000 தேவைப்படுது. 8,13,000 இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து 1000 ஸ்டாக் வந்து உடனே வாங்க முடியும் நம்மளால். இதுலேயே வந்து நம்மளால் லிமிட் செட் பண்ண முடியும். லிமிட்னா என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து 801 ரூபாயில் வாங்காத, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 750 ரூபாயில் வாங்க. 750 ரூபா அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் 7 லட்ச ரூபா ஆயிடுச்சா.
ரூ. 750 அந்த ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த 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 ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து இந்த இதில் இருக்க விஷயங்கள். இதில் வந்து நிறையா வந்துருக்கும், ஸ்டாப் லாஸ் லிமிட், இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நிறையா பேருக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பற்றியுமே நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கலாம். ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா இதுதான் பேசிக். லாங் டேர்ம்னு செலக்ட் பண்ணுங்கள். போயிட்டு இதில் வந்து நிறைய ஆர்டர் இதெல்லாம் வந்துருக்கும். இதில் என்ன சிபிஎஸ்சினா நம்ம அந்த இது எக்ஸ்சேஞ்ச் நமக்கு என்ன இது வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் என்எஸ்சியில் வாங்கினா பிஎஸ்சியில் வைக்கலாம், பிஎஸ்சியில் வாங்கினா என்எஸ்சியில் வைக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்எஸ்சியில் வாங்கி பிஎஸ்சியில் வைக்கிறது, பிஎஸ்சியில் வாங்கி என்எஸ்சியில் வைக்கிறது. இங்கே பாருங்க, இதில் ஒரு 10 காசு, பிஎஸ்சியில் 10 காசு அதிகமாக இருக்குது, என்எஸ்சியில் ஒரு 10 காசு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பிஎஸ்சிக்கு நம்ம என்எஸ்சி செலக்ட் பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து இப்போ பை அப்படின்னு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பை எரர் காட்டுதா? ஏன் எரர் காட்டுதுன்னா இப்போ வந்து நமக்கு ஸ்டாக் அந்தளவுக்கு போய் பணமும் இருக்காது, பணம் இருக்கும், பணமும் இருக்காது, நமக்கு அந்த மார்க்கெட்டுமே வந்து மார்க்கெட் க்ளோஸ்டு. இது ஜிடிடி ஆர்டர்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குது. ஸோ இதுதான், இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்கும். ஒரு ஸ்டாக்கை விற்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹோல்டிங் இருப்பாங்க. ஹோல்டிங் நான் ஓப்பன் பண்ணால் என்னோட ஹோல்டிங் எனக்கு தெரியும். என்னோட ஹோல்டிங் யாருக்கும் அதை காட்டுறது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. நிறையா இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், அதை பற்றி வந்து மாறலாம். ஸோ அதனால் நான் என்னோடய ஹோல்டிங் வந்து நான் உங்களுக்கு காட்டல. ஸோ நம்ம ஹோல்டிங்கில் போனோம்னா அந்த ஸ்டாக் வந்து நமக்கு அடுத்த நாளே வந்து லிஸ்ட் ஆகிடும். இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வாங்குறோம்னா நாளைக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டிங்கில் வந்துடும். ஹோல்டிங்கில் போயிட்டு நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதை கிளிக் பண்ணி 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பையின் இருக்கா? இப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா அதை இப்போ 1000 ஸ்டாக் என்கிட்ட இருக்குன்னா அந்த 1000 ஸ்டாக்கை வந்து நான் இப்போ செல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணி என்ன ப்ரைஸ் வேணுமோ நான் செலக்ட் பண்ணி செல் அப்படின்னு கொடுத்தா வந்து நமக்கு வந்து செல் ஆகிட்டு நம்ம பணம் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோம். நம்ம அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த எப்படி வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற விஷயங்கள். இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ட்ரேடிங் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய டாபிக்ஸ். அதெல்லாம் நான் ஏன் வீடியோவில் சொல்கிறதில்ல அப்படின்னா வந்து அது வந்து வீடியோவில் சொல்லி உங்களுக்கு பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் அதை போய் தப்பாக பண்ணி நிறைய பேர் பணம் லூஸ் பண்ணுறதுனால அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் இல்லை, ஆப்ஷன்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா இன்ட்ராடே நான் பெருசாக யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இன்ட்ராடே வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப கற்றுக்கிறதுக்கு வேணால் ஒரு உதவியாக இருக்கும். பட் ஆப்ஷன்ஸ் பையர் செல்லர்ஸ், ஆப்ஷன் பையிங் செல்லிங், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனிவே அமேசான் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏன் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு கோச்சிங் வந்து பண்ணுறேன். நான் யாருக்குமே எந்த வித சார்ஜஸுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்னோட ட்ரேடிங் விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லாதவரை தான் எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பேக்கப் இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற பிரச்சனைகளை மட்டும் அதுக்கு வந்து வாங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து 100% வந்து எந்த வித சார்ஜஸுமே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து வாங்க மாட்டேன். அதை வந்து நான் கிளியராகவே வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சார்ஜஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப தப்பான விஷயமா வந்து மாறிடும். ஸோ அது வந்து ரொம்ப அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தப்பான விஷயங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து அதை வந்து பேச விரும்பலை. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிகினிங் கோர்ஸோட ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இதை பொறுத்து வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வீடியோஸை பார்த்தோ இல்லை நியூஸ் பேப்பர் பார்த்தோ இல்லை புது விஷயங்கள் வரதை பார்த்து அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் டச்சப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹோல் கோர்ஸ். இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ட்ரேடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, என்னங்கிறத பேசலாம்.